பிரபல பிரைவேட் டிடெக்டிவ் ஆதித்யன் தன் வாழ்க்கையில் இது போல ஒரு வழக்கை பார்த்ததே இல்லை. நான் இன்னும் 1-2 நாள்ல கொல்லப்படுவேன். என்னை யாரு கொலை செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எப்படி கொல்லப்பட்டேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும் என்று சொல்லிவிட்டு விசாரணைக்கான முழு கட்டணத்தையும் முன்கூட்டியே கொடுத்து சென்றான் ஒரு இளைஞன். மறுநாளே அவன் சொன்னது போல கொலை செய்யப்பட்டான். அவன் எப்படி கொல்லப்பட்டான்? முக்கியமாக கொலைகாரன் யார் என்று தெரிந்திருந்தும் ஏன் அவன் தடுக்க முயற்சி செய்யவில்லை? அதற்கான காரணம் என்ன? இந்த மர்மத்தின் பின்னால் இருந்த ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடை தெரிந்து கொள்ள கேளுங்கள் இரத்த ரகசியம். அத்தியாயம் 1. தெற்கிலிருந்து லேசான குளிர் கலந்த காற்று வீச ஆரம்பித்திருந்தது. சென்னை நகரத்தின் சாலையோரத்தில் எப்படியோ உயிர் பிழைத்திருந்த சில மரங்களில் புதிய சிவப்பு கலந்த இலை மொட்டுக்கள் முளைத்திருந்தன. அந்த மாதிரி காலங்களில் மனிதர்களின் மனசுக்குள்ளும் ஏதோ புதுசாக ஒரு உணர்ச்சி எழும் என்று சொல்வார்கள். ஆதித்யன் பழைய மரக்கட்டிலில் ஓரமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு ஒரு கவிதை புத்தகம் படித்து கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து கொண்டே மனசுக்குள் நினைத்தேன், அடடா, மாலை காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு, இப்போது கவிதை வசந்தம் எல்லாம் வந்துடுமே. சமீப காலமாக வசந்தம் வந்தாலே மனசு கொஞ்சம் வெறுமையாக ஆகிவிடுகிறது எனக்கு. வயசு ஏறிக்கொண்டே போகுதோ என்னவோ. அந்த நேரத்தில் அறைக்குள் வந்தால் சத்யா. அவளை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பல நாட்களுக்கு பிறகு அவள் நன்கு அலங்கரித்திருந்தால். முடியை அழகாக கட்டி அதில் மல்லிகைப்பூ சுற்றியிருந்தது. மஞ்சள் நிற மென்மையான சேலை அணிந்திருந்தாள். அவள் ஆதித்யன் அருகில் உட்கார்ந்து சிரித்தபடியே சொன்னாள், என்னங்க, ராத்திரி பகலும் தெரியாமல் புஸ்தகத்திலேயே மூழ்கிருக்கீங்களே, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமே. ஆதித்யன் பதில் சொல்லவே இல்லை. நான் சிரித்தபடி கேட்டேன், எங்கே போகிறதா? மெரினா பீச்சுக்கா? ஐயையோ இல்லைப்பா என்று சத்யா முகம் சுளித்தாள். சென்னை விட்டு வெளியே ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி. அதுவரை புத்தகத்தில் மூழ்கியிருந்த ஆதித்யன் மெதுவாக புத்தகத்தை மூடி எழுந்து உட்கார்ந்தான். பிறகு நாடக மேடையில் வசனம் பேசுகிற மாதிரி கையை நீட்டி சொன்னான், சுற்றி பார்க்க ஆசை இருக்கு, ஆனால் கையிலே காசே இல்லை. காலில் சங்கிலி போட்ட மாதிரி வாழ்க்கை, மனசு மட்டும் பறக்குது. இது கடவுளோட தண்டனையோ என்னவோ. அவன் சொல்லி முடித்ததும் நான் வாயை திறந்து பார்த்தேன். வேலை இல்லாத நேரங்களில் சில பேருக்கு கோயில் கோயிலாக சுற்றுவார்கள். ஆனால் ஆதித்யனுக்கு வேறு மாதிரி பழக்கம். பழைய தமிழ் கவிஞர்களின் புத்தகங்களை வாங்கி ஒன்று கூட விடாமல் படிக்க ஆரம்பித்திருந்தான். பாரதியார் முதல் பழங்கால பாடல்கள் வரை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தான். அதிலும் பயம் என்னவென்றால், இன்னும் கொஞ்ச நாளில் நானே கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவேன் என்று எச்சரிக்கையும் கொடுத்திருந்தான். அதை நினைத்தாலே எனக்கு நடுக்கம் வந்தது. துப்பறியும் நிருபனான ஆதித்யன் கவிதை எழுத ஆரம்பித்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயமாக மாறும் என்று நினைத்தாலே பயமாக இருக்கிறது. அதற்கு மேல் வெந்த புண்ணில் வெயில் பாய்ச்சகர் மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்தது. சத்யா திடீரென ஆதித்யன் கால்விரலை அமுக்கி, ஏங்க எழுந்துறீங்க, மறுபடியும் படுத்துட்டீங்களே என்றார். ஆதித்யன் உடனே எழுந்து உட்கார்ந்தான். ஊட்டிக்கு போகணுன்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா என்று கேட்டான். எவ்வளவு? குறைஞ்சது 10,000 ரூபாயாவது வேணும். அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது? சத்யா முகம் சுளித்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வர்றீங்களா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள். பணம் இல்லைன்னு சொன்னேன்ல. அதற்குள் கதவு தட்டுப்படும் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் நல்ல குடும்பச்சொன்றை ஒன்று ஆரம்பமாகியிருக்கும், ரசிக்கலாம் போல இருந்தது. ஆனால் அந்த சத்தம் எல்லாத்தையுமே கலைத்து விட்டது. சத்யா கோபமாக ஆதித்யனை ஒரு முறை பார்த்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். நான் எழுந்து ஹாலின் விளக்கை பற்ற வைத்துவிட்டு கதவை திறந்தேன். வாசலுக்கு வெளியே நின்றிருந்த மனிதரை பார்த்தவுடன் முதலில் மிகவும் இளைஞன் போலத்தான் தோன்றியது. அதிக உயரமில்லை, ஒல்லியான உடல், வெண்மை கலந்த நிறம், முகத்தில் மெலிதான மீசை, ஆடையெல்லாம் மிகவும் சுத்தமாக விளையவிருந்ததாக இருந்தது. காலில் மென்மையான தோல் செருப்பு, மேலே மெல்லிய வெள்ளை சட்டை. அவரை பார்த்தவுடன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்தது. யாரை பார்க்கணும் என்று கேட்டேன். துப்பறியும் நிபுணர் ஆதித்யன் சார் இருக்காரா? உள்ளே வாங்க. நான் வழிவிட்டேன். அவன் உள்ளே வந்து விளக்கின் வெளிச்சத்தில் நின்றபோது முகத்தை நன்றாக கவனித்தேன். முதல் பார்த்த அளவுக்கு அவன் ஒன்றும் சிறிய வயதில்லை. கண்களில் வாழ்க்கை அனுபவத்தின் சோர்வு தெரிந்தது. கண் ஓரங்களில் லேசான கருவளையம் தெரிந்தது. வெளியில் மென்மையான தோற்றம் இருந்தாலும் உள்ளே ஏதோ கடினமான அனுபவங்கள் வைத்திருப்பது போல இருந்தது. ஆனால் வயது 25 தாண்டி இருக்காது என்று தோன்றியது. ஆதித்யன் அவனை அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக எழுந்து நாற்காலியில் உட்கார்ந்தான். எதிரே இருந்த நாற்காலியை காட்டி, உட்காருங்க, என்ன விஷயம் என்று கேட்டான். அந்த இளைஞன் உடனே பதில் சொல்லவில்லை. முதலில் ஆதித்யனை கவனமாக பார்த்தான், ஏதோ அளந்து பார்ப்பது மாதிரி. பிறகு மெதுவாக சொன்னான், உங்களை வச்சு என் வேலை நடக்கும் தான் நினைக்கிறேன். ஆதித்யன் புருவத்தை உயர்த்தினான். அப்படியா, என்ன வேலை? அந்த இளைஞன் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அலட்சியமாக மேஜை மேல் போட்டான். நான் திடீர்னு இறந்து போனால் என் மரணத்துக்கு உண்மையான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த அறை முழுக்க ஒரு நிமிடம் அமைதியாக போனது. அவன் தொடர்ந்து பேசினான்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கூலி கொடுக்க முடியாது பாருங்கள். அதனால தான் முன்பணமாக இப்போவே கொடுத்துட்டு போகிறேன். இங்கே 10,000 ரூபாய் இருக்குது, எண்ணி பாருங்கள். ஆதித்யன் அவனை சில நொடிகள் சுருங்கிய கண்களால் பார்த்தான். பிறகு பணத்தை எடுத்து மேஜையின் ஓரமாக வைத்துவிட்டு ஒரு முறை என்னை பார்த்தான். அந்த கண்களில் லேசான சிரிப்பு மின்னியது. பிறகு மீண்டும் அந்த இளைஞனை நேராக பார்த்து சொன்னான், உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். உங்கள் வேலையை நான் ஏற்கனமா வேண்டாமாங்கிறது உங்கள் பதில்களை பொறுத்தது தான். அந்த இளைஞன் உடனே ஒரு தங்க நிற சிகரெட் பெட்டி எடுத்தான். அதை ஆதித்யன் பக்கம் நீட்டினான். ஆதித்யன் அதை மறுத்து தலையசைத்தான். அந்த இளைஞன் தானே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து மெதுவாக புகையை வெளியே விட்டபடி சொன்னான், கேளுங்க, ஆனால் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொன்னங்கிற அவசியம் இல்லையே. ஆதித்யன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சோம்பேறித்தனமான குரலில் கேட்டான், உங்கள் பேர் என்ன? அந்த இளைஞன் முகத்தில் திடீரென ஒரு சிரிப்பு மின்னியது. அந்த சிரிப்பில் ஒரு விசித்திரமான கவர்ச்சி இருந்தது. இன்னும் என் பேரை சொல்லவே இல்லையா நான் என்றான். என் பேர் சத்யன். ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். இந்த மாதிரி பேரை நான் இது வரைக்கும் பெருசாக கேள்விப்பட்டதில்லை. உண்மையான பேர் தானா, இல்லை போலி பேர் இல்லையே? இல்லை, அது என் நிஜ பேர் தான். சரி, எங்கே இருக்கீங்க? சென்னையில் தான், மயிலாப்பூரில். என்ன வேலை பார்க்குறீங்க? வேலையா? அவன் சிகரெட்டை வாயிலிருந்து எடுத்தபடியே சொன்னான். பெருசாக எதுவும் செய்யலை. சுசித்ரா எம்போரியம்னு ஒரு பெரிய கடை இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். டி நகர் பக்கம் இருக்குது. அந்த பெரிய லைஃப் ஸ்டைல் துணிக்கடை தானே என்றான் ஆதித்யன். ஆமாம், அதே தான். அங்கே நான் ஒரு பார்ட்னரா? இன்னொரு பார்ட்னர் யார்? அந்த இளைஞன் ஒரு நிமிடம் தயங்கினான். பிறகு மெதுவாக சொன்னான், என் அப்பா உமாபதி. என்னோட அப்பா உமாபதி. ஆதித்யன் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தேன். சத்யன் கொஞ்சமும் மனமில்லாத குரலில் தொடர்ந்தான், அந்த கடையை ஆரம்பித்தது என் தாத்தா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாரு. இப்போது தாத்தா இல்லை, அவரோட பங்கை எனக்கு எழுதி வச்சுட்டாங்க. சிறிது நேரம் கழித்து, என் அம்மா அவரோட ஒரே மகள், நானும் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன். புரிகிறது என்றான் ஆதித்யன். ஆதித்யன் சில வினாடிகள் யோசித்து விட்டு பிறகு திடீரென கேட்டான், நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா? சத்யன் கொஞ்சம் கூட பதறவில்லை. குடிப்பேன். ஏன், வாசனை வருதா? உங்கள் வயசு எவ்வளோ இருக்கும்? இப்போது 24 நடக்குது. பிறந்த தேதி கூட சொல்லட்டுமா? ஜூலை 7, 1977. அவன் கிண்டலாக சிரித்தான். எத்தனை வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? 14 வயசுலேருந்து. அவன் முடிந்த சிகரெட்டிலிருந்து இன்னொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். எப்போதும் குடிப்பீங்களா? மனசுக்கு தோணும் போதெல்லாம் குடிப்பேன். அப்படி சொல்லிவிட்டு பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய மது பாட்டிலை எடுத்து காட்டினான். ஆதித்யன் கன்னத்தில் கை வைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நானும் பேசாமல் அந்த 23 வயது இளைஞனையே பார்த்து கொண்டிருந்தேன். சில பேர் உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று முடிவு பண்ணிவிடுவார்கள். அப்படி முடிவு செய்வர்கள் சின்ன வயசிலிருந்தே எல்லா எல்லைகளையும் உடைக்க ஆரம்பித்து விடுவார்கள் போல. ஆதித்தன் மீண்டும் தலை தூக்கி பார்த்து அமைதியான குரலில் கேட்டான், இதுக்கு மேலேயும் வேறு பழக்கங்கள் இருக்கா? சத்யன் சிரித்தவாறே கேட்டான், அதை ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க ஆதித்யன் சார்? உலகத்தில் எல்லாரும் செய்கிற விஷயம்தான் அது. அது எப்படி தப்பாகும் என்றான் அலட்சியமாக. அவன் பேசும் விதமே எனக்கு அருவருப்பாக இருந்தது. ஆதித்யன் மட்டும் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாகவே கேட்டான், சரி, தத்துவம் பேசுகிறத விட்டுறலாம். நல்ல குடும்ப பெண்களையுமா அவங்க வலையில் விழ வச்சுருக்கீங்க? வச்சிருக்கனே. இந்த முறை சத்யனின் குரலில் ஒரு வித்தியாசமான பெருமை இருந்தது. எத்தனை பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க? வெக்கமே இல்லாமல் சிரித்த சத்யன் சொன்னான், அதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கல ஆதித்யன் சார். ஆதித்யன் முகத்தில் லேசான வெறுப்பு தெரிந்தது. சரி, நீங்கள் திடீர்னு இறந்து போகலான்னு சொல்கிறீங்களே, உங்களை யாராவது கொலை செய்யலான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். யார்? நீங்கள் பாதித்த பெண்களோட குடும்பத்துக்காரங்களா? யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? இருக்குது. யார் மேலே? அதான் சொல்ல மாட்டேன். உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிற முயற்சி கூட பண்ண மாட்டீங்க? சத்யன் ஒரு சோர்வான சிரிப்பு சிரித்தான். முயற்சி பண்ணி பயனில்லை ஆதித்யன் சார் என்றவாறே எழுந்து நின்றான். சரி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு இனிமேல் கேள்வி இருக்காது. இன்றைக்கி ராத்திரி எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது. அவன் சிரித்த விதத்தை பார்த்த உடனேவே அது தொழில் சம்பந்தப்பட்ட சந்திப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் கதவு வரை சென்றபோது ஆதித்யன் பின்னால் இருந்து கேட்டான், உங்களை யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? சத்யன் திரும்பி சொன்னான், பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிடம் நின்று சிரித்தான். இல்லைன்னா நீங்களே விசாரிச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அவன் வெளியேறிவிட்டான். நான் கதவை மூடிவிட்டு மீண்டும் மரக்கட்டில் வந்து அமர்ந்தேன். அதே நேரத்தில் சத்யா சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தாள். அவள் கதவுக்கு பின்னாலே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. 10,000 ரூபாய் எங்கே கிடைக்கும்னு கவலைப்பட்டீங்களே, இதோ வந்துருச்சே என்றால். ஆதித்யன் சலிப்பான முகத்துடன் பணத்தை எடுத்து சத்யாவிடம் நீட்டினான். எறும்புக்கு சக்கரை கொடுக்குறவன் கடவுளாமா என்றபடியே, சரி சரி, இப்போது ஊட்டி ட்ரிப்பு பிளான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோ என்ற பிறகு என்னை பார்த்தான். எப்படி இருந்தான் அந்த பையன்? நான் உடனே சொன்னேன், இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வெக்கமில்லாத ஆளை நான் பார்த்ததே இல்லை. நானும் கூட பார்த்ததில்லை என்றான் ஆதித்யன்.
சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக சொன்னான். ஆனால் ஒரு விஷயந்தான் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் சாவுக்கு அப்புறம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றான். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. அடுத்த நாள் காலை சத்யா கேட்டாள். ஊட்டிக்கு போகலான்னு சொன்னீங்களே, ஸ்வெட்டர் எங்கே இருக்கு? ஆதித்யன் உடனே கேட்டான். ஏன், போன வருஷம் மதுரைக்கு போனப்போ இருந்தது, அதெல்லாம் அண்ணன் வீட்டில் இருந்தது என்றாள் சத்யா. நமக்குன்னு என்ன இருக்குது, சென்னையில் ஏதோ சமாளிச்சுக்கலாம், ஆனால் ஊட்டிக்கு போகணுன்னா குறைஞ்சது 2 நல்ல ஸ்வெட்டர் வேணுமே. ஆதித்யன் யோசித்தான். பிறகு என்னை பார்த்து சொன்னான். வா அருண், வெளியே போயிட்டு வரலாம். நான் கேட்டேன், எங்கே போகிறது? சிரித்தபடியே சொன்னான். வா, சுசித்ரா எம்போரியம் போயிட்டு வரலாம், வேலையும் முடியும், சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்கும். நான் உடனே சொன்னேன், சத்யாவை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, அவளே பார்த்து வாங்கியிருக்கலாம். ஆதித்யன் சத்யாவை பார்த்தான். சத்யா கொஞ்சம் ஏமாற்றத்துடன் சொன்னாள், போகணுன்னு ஆசைதான், ஆனால் எப்படி, பையனோட ஸ்கூல் வேன் வரப்போகுதே. ஆதித்யன் உடனே சொன்னார், நீ வர வேண்டாம், உனக்கு பிடிக்கிற மாதிரி நானே வாங்கிட்டு வரேன், கவலைப்படாத. நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினோம். காலை 9:30 மணி அளவில் டி நகர் சென்றடைந்தோம். சுசித்ரா எம்போரியம் ஏற்கனவே திறந்திருந்தது. பெரிய கண்ணாடி ஜன்னல்களில் திரைகள் விளக்கப்பட்டிருந்தன. உள்ளே முழுக்க பிரகாசமான விளக்குகள். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அது மிகப்பெரிய ஷோரூம். பளபளப்பான தரை, எல்லா பக்கங்களிலும் விலை உயர்ந்த பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே சில வாடிக்கையாளர்களும் வந்திருந்தனர். பெரும்பாலும் பணக்கார குடும்ப பெண்கள். ஊழியர்கள் எல்லோரும் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒரு நடுத்தர வயது மனிதர் கடை முழுக்க நடந்து கொண்டே எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளே வந்ததும் அவர் எங்களிடம் வந்தார். வாங்க சார், என்ன வேணும் என்று மரியாதையுடன் கேட்டார். ஆதித்யன் கடை முழுக்க சுற்றி பார்த்தபடி சற்று கூச்சத்துடன் சொன்னான். சின்ன விஷயந்தான், 2 நல்ல ஸ்வெட்டர் வேணும், கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும் சார், என் கூட வாங்க என்று எங்களை அழைத்து சென்றார். வேறு ஏதாவது வேணுமா? ஒரு லேடிஸ் ஸ்வெட்டரும் வேணும், அதுவும் இருக்குது, மேல் மாடியில் 2மே கிடைக்கும். கடையின் மூலையில் ஒரு சின்ன லிஃப்ட் மேலே போய் கொண்டிருந்தது. நாங்கள் அதன் அருகே சென்றபோது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. இவங்கள நான் பார்த்துக்கிறேன். திரும்பி பார்த்தேன். சத்யன். இந்த முறை அவன் இன்னும் அழகாக சில்க் சூட் அணிந்திருந்தான். இதுவரை அவன் கடையிலேயே இருந்திருக்க வேண்டும். வேறு மாதிரி உடை போட்டிருந்ததால் முதலில் கவனிக்கவில்லை. அந்த நடுத்தர வயது மனிதர் சத்யனை பார்த்து சொன்னார். ஆஹா, சரி, நீங்களே கவனிங்க, நான் இவங்க ஸ்வெட்டர் வேணும்னு சொன்னாங்க. எங்களை பார்த்து சிரித்துவிட்டு அவர் வேறு பக்கம் சென்றார். ஆதித்யனுடைய ஒரு பார்வை சத்யனிடமும் இன்னொரு பார்வை அந்த மனிதனிடமும் போட்டான். பிறகு மெதுவாக கேட்டான், அவர் சத்யன் உதட்டில் சிரிப்புடன் சொன்னான், பார்ட்னர். ஆதித்யன் உடனே சிரித்தான். அதாவது அப்பாவா? சத்யன் அமைதியாக தலையசைத்தான். இதுவரை அந்த மனிதரை சரியாக கவனிக்கவில்லை. இப்பொழுது நன்றாக பார்த்தேன். 50 வயது இருக்கும். உயரமான உடல், முகத்தில் கடுமை கலந்த அமைதி. அவர் கண்களில் ஏதோ அழுத்தப்பட்ட கோபம் எப்பொழுதும் மறைந்து கிடப்பது போல இருந்தது. அந்த மனிதர் கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டு வேறொரு வாடிக்கையாளருடன் பேசி கொண்டிருந்தார். ஆனால் இதற்கிடையே எங்களை நோக்கி சங்கடமான பார்வையும் போட்டு கொண்டிருந்தார். கருமை கலந்த நிறம். வயது 45 இருக்கும். தலைமுடியில் சில வெள்ளை முடிகள் தென்பட்டன. வெளியில் மரியாதைக்கான கடைக்காரர் போல இருந்தாலும் முகத்தில் ஏதோ கடினமான கட்டுப்பாடு தெரிந்தது. கோபத்தை அடக்கி கொண்டு வாழும் மனிதர் போன்று. அந்த நேரத்தில் லிஃப்ட் கீழே வந்து நின்றது. நாங்கள் மூவரும் அதில் ஏறி மாடிக்கு சென்றோம். லிஃப்ட் மூடப்பட்டவுடன் சத்யன் சிரித்தபடி ஆதித்யனை பார்த்து கேட்டான், உண்மையிலேயே ஏதாவது வாங்க வந்தீங்களா, இல்லை என்னை பற்றி விசாரிக்கத்தானா? உண்மையிலேயே வாங்கத்தான் வந்திருக்கோம் என்றான் ஆதித்யன் அமைதியாக. மேல் மாடி கீழே இருந்த அளவுக்கு அலங்காரமாக இல்லை. கொஞ்சம் குடோன் போலவே இருந்தது. ஆனால் அங்கும் சில வாடிக்கையாளர்கள் சுற்றி கொண்டிருந்தனர். சத்யன் எங்களை குளிராடைகள் விற்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அவன் சொல்லியதும் ஊழியர் பல வகையான வெளிநாட்டு கம்பளிகளை எடுத்து காட்டினார். அந்த மாதிரி விஷயங்களில் ஆதித்யனுக்கு அறிவே கிடையாது. நல்ல ஸ்வெட்டர், சாதாரணமான ஸ்வெட்டர், அவனுக்கு எல்லாமே ஒன்றுதான். அதனால் நான் தான் 2 நல்ல ஸ்வெட்டர்களை தேர்வு செய்தேன். விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் தரம் அருமை. அடுத்தது பெண்களுக்கான ஸ்வெட்டர். பல நிறங்களில் பல அளவுகளில் அழகழகான கோட்டுகள் தொங்கின. அவற்றின் விலையே நெருப்பாக இருந்தது. நாங்கள் அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் போது சத்யன் சொன்னான்,
சைஸ் பற்றி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்வெட்டருக்கு பிரச்சனை இல்லை. பிடிச்சதை எடுத்துக்கங்க, சரியா இல்லைன்னா மாற்றிக்கலாம். கருப்பு கலர்ந்த அடர் ஊதா நிற ஸ்வெட்டர் ஒன்று எனக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் விலையை பார்த்ததும் நான் தயங்கினேன். அதை கவனித்த சத்யன் உடனே சிரித்தான். விலையை பற்றி யோசிக்காதீங்க, அது சாதாரண கஸ்டமர்களுக்கான விலை. உங்களுக்கு வாங்கின விலைக்கே தர்றோம். அவன் எங்களை கேஷியர் மேஜைக்கு அழைத்துச் சென்றான். இவங்களுக்கு கேஷ் ப்ரைஸில் பில்லை போடுங்க என்றான். வயதான கேஷியர் உடனே பில் எழுதினார். பார்த்தேன், டேகில் இருந்த விலையை விட கிட்டத்தட்ட 50% குறைந்திருந்தது. என் மனசு உடனே லேசாகிவிட்டது. நேற்றிரவு சத்யனை பற்றி உருவான மோசமான எண்ணம் கொஞ்சம் மாறியது. எப்படி இருந்தாலும் பையன் முழுக்க கெட்டவன் மட்டும் இல்லை போல. அந்த நேரத்தில் மேல்மாடிக்கு ஒரு இளம் பெண் வந்தாள். மிகவும் அழகான பெண். ஆடை அலங்காரத்தில் நாகரீகமும் செழுமையும் தெரிந்தது. சத்யன் ஒருமுறை அவளை திரும்பி பார்த்தான். அவனுடைய முகபாவனை உடனே மாறிவிட்டது. அவன் ஒரு கண் சிமிட்டு எங்களை பார்த்தபடி சொன்னான், உங்களுக்கு வேறு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்காது போல, நான் போயிட்டு வர்றேன். புது கஸ்டமர் வந்திருக்காங்கல்ல, சரி பார்க்கலாம். தேன் வாசனை கண்ட தேனி போல சத்யன் நேராக அந்த பெண்ணிடம் பறந்து சென்றான். நாங்கள் பொருட்களை பேக் செய்து கொண்டு கீழே இறங்க தயாரானபோது பார்த்தோம். சில நிமிடங்களிலேயே சத்யன் அந்த பெண்ணை முழுக்க வசப்படுத்தி இருந்தான். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மயக்கமாக கேட்டுக்கொண்டு அவனுடன் கடை முழுக்க சுற்றி கொண்டிருந்தாள். வீட்டுக்கு திரும்பியதும் சத்யாவிடம் வாங்கிய பொருட்களை காட்டினோம். அவள் மிகவும் மகிழ்ந்தாள். அதிலும் தேர்வு செய்ததற்கான எல்லா பாராட்டுகளையும் ஆதித்யனுக்கே கொடுத்தாள். வசந்த காலத்தின் சக்தி அப்படித்தான் போல இருக்கிறது. பிறகு பொருட்களின் விலையை குறைத்து கொடுத்த விஷயத்தை நான் சொன்னதும் சத்யா உருகி போய் சொன்னாள், அடடா உண்மையாவா? அப்படின்னா அந்த சத்யா ரொம்ப நல்ல பையன்தான் போல இருக்கே. ஆதித்யன் மேலே புகையை ஊதிக்கொண்டே சிரித்தான். ஆமாம்மா, ரொம்ப நல்ல பையன், தங்கம் போல தான். பிறகு குளிர்ந்த குரலில் சொன்னான், யாராவது அவனை சீக்கிரமாக கொலை செய்யலைன்னா அந்த கடையை சீக்கிரமாக எடுத்து மூடிடுவாங்க. அன்று மாலை ஆதித்யன் என்னையும் கூட்டிக் கொண்டு வெளியே கிளம்பினான். இந்த முறை எங்கள் பயணம் மயிலாப்பூர் பக்கம் சென்றது. சத்யன் சொன்ன வீட்டின் முன் சென்றபோது நல்ல இருட்ட ஆரம்பித்திருந்தது. அந்தி நேரத்தில் சென்னை சாலைகள் கூட சில நிமிடங்கள் அமைதியாகி விடும். தெருவிளக்குகள் எரிய ஆரம்பித்திருக்கிற மாதிரி. நாங்கள் அந்த வீட்டின் எதிரே நின்றோம். அந்த பகுதியில் அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லை. ஒரு மனிதன் மட்டும் போர்வை பொருத்தி கொண்டு பாதையோரத்தில் சுற்றி கொண்டிருந்தான். எங்களை பார்த்ததும் கொஞ்சம் தள்ளி நின்றான். சத்யனின் வீடு நேராக சாலையோரத்தில் இல்லை. முதலில் ஒரு சிறிய இரும்பு கேட், அதற்குள் சின்ன பாதை ஒன்று வீட்டின் வாசல் வரை சென்றது. 2 மாடி வீடு. வெளியிலிருந்து பெரிதாக தெரியவில்லை. கீழே 2 ஜன்னல்கள், மேலே 2 வட்ட வடிவ பால்கனிகள். வீட்டுக்குள்ளே இன்னும் விளக்குகள் எரியவில்லை. ஆனால் மேல் மாடி பால்கனியில் ஒரு பெண் அமர்ந்திருப்பது மங்கலாக தெரிந்தது. அவள் புத்தகம் படிக்கிறாளோ அல்லது தையல் வேலை செய்கிறாளோ போல இருந்தது. அந்த நேரத்தில் திடீரென பின்னாடி இருந்த ஒரு குரல், ஆதித்யன் சார். நாங்கள் இருவரும் உடனே திரும்பி பார்த்தோம். சற்று முன் போர்வை போர்த்தி கொண்டு சுற்றி கொண்டிருந்தவன் தான் இப்பொழுது எங்களுக்கு பின்னால் நின்றிருந்தான். பருமனான இளைஞன். முடி மிகவும் குறுகியதாக வெட்டப்பட்டிருந்தது. முகத்தை எங்கோ பார்த்த மாதிரி தோன்றியது. ஆதித்யன் கேட்டான், யார் நீ? அவன் உடனே சொன்னான், என்ன மறந்துட்டீங்களா சார்? அந்த சரஸ்வதி பூஜைக்காக நிதி வசூல் பண்ண வந்திருந்தேனே, என் பேர் நந்தகுமார், உங்கள் ஏரியா தான். ஞாபகம் வந்துருச்சு என்றான் ஆதித்யன். ஆனால் நீ எங்கள் ஏரியா பையன், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து சார், நந்தகுமார் பேசும்போதே அவன் போர்வைக்குள் இருந்த கை வெளியே வந்து மறுபடியும் உள்ளே போனது. ஆனால் அதற்குள் நான் பார்த்து விட்டேன். அவன் கையில் ஒரு இரும்பு கம்பி இருந்தது. சிறியதாக இருந்தாலும் அடிக்க பயன்படுத்தினால் அது மோசமான ஆயுதம். ஆதித்யனுடனே சந்தேகமாக அவனை பார்த்தான். சரி, என்ன பிளானு? நந்தகுமார் கொஞ்சம் அருகே வந்து மெதுவாக சொன்னான், இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான் சார். அவனை இன்றைக்கி ஒரு 2 தட்டு தட்டலான் இருந்துக்க. அப்படியா? ஏன்? அதுக்கு காரணம் இருக்குது சார். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சத்யனை தெரியுமே என்றான் ஆதித்யன் அமைதியாக. அவனை ஏன் அடிக்க போகிற? அது வந்து நந்தகுமார் கொஞ்சம் பதறிவிட்டான். உங்களுக்கு அவனோட ரொம்ப நெருக்கமா சார்? அப்படி இல்லை, ஆனால் அவனை ஏன் அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அவன் உனக்கு ஏதாவது தீங்கு பண்ணியிருக்கானா? தீங்கா என்று நந்தகுமார் கற்களை கடித்தான். அது பெரிய கதை சார். கேட்கணுன்னா என் கூட வாங்க. பக்கத்தில் தான் எங்கள் ஜிம் இருக்குது, அங்கே எல்லாமே சொல்கிறேன். ஜிம்மா? ஆமாம் சார், எங்கள் உடற்பயிற்சி மன்றம் இந்த சின்ன தெருவில் தான் இருக்குது. ஆதித்யன் அமைதியாக தலையசைத்துவிடே சொன்னான். சரி வா போகலாம். அதற்குள் தெருவிளக்குகள் எரிய ஆரம்பித்தன. நாங்கள் நந்தகுமாரை பின்தொடர்ந்து ஒரு குறுகிய தெருவுக்குள் சென்றோம். சிறிது தூரம் நடந்த பின் சுவர் சூழ்ந்த ஒரு திறந்த வெளி போன்ற இடத்துக்கு போனோம். அதன் ஓரத்தில் பழைய சிதைந்த அறைகள் 2 இருந்தன. உள்ளே மட்டும் மங்கலான விளக்கு. முற்றம் முழுக்க இருட்டாக இருந்தது. அங்கே சில இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். யாரோ தண்டால் போட்டு கொண்டிருந்தார்கள். இன்னொருவர் இரும்பு கம்பிகளை சுழற்றி கொண்டிருந்தனர். சிலர் குத்துச்சண்டை பயிற்சி.
அவர்களை பார்த்தவுடன் இவங்கெல்லாம் சும்மா உடற்பயிற்சி செய்கிற பசங்க இல்லை என்று புரிந்தது. நந்தகுமார் எங்களை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றான். தரையில் பழைய பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் நடுவே ஒரு மாபெரும் மனிதர் அமர்ந்திருந்தார். நந்தகுமார் அறிமுகப்படுத்தினார். இவர் எங்கள் மாஸ்டர், பேர் பூதேஸ்வரன். அந்த பெயர் அவருக்கு சரியாகவே பொருந்தியது. உடல் நிறம் சாம்பல் கலந்த வெண்மை, முகம் புலி மாதிரி, உடல் யானை மாதிரி, தலையில் ஒரு முடியும் இல்லை. வயது 60க்கு பக்கத்தில் இருக்கும். இளமையில் ரவுடியாக இருந்தாரோ அல்லது மல்யுத்த வீரராக இருந்தாரோ என்று தோன்றியது. இப்பொழுது அந்த உடற்பயிற்சி மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் போல. நந்தகுமார் மெதுவாக சொன்னான், பூதேஸ்வரன் அண்ணா, இவர் ஆதித்யன் சார், பெரிய டிடெக்டிவ், சத்தியனை தெரியும். பூதேஸ்வரன் ஆதித்யனை கூர்மையாக பார்த்தார். நீங்கள் போலீஸா என்றார். இல்லை, அந்த பையனோட ஆளா? ஆதித்யன் மரியாதையாக சிரித்தான். இல்லை, போலீஸும் இல்லை, சத்யனை நேற்று தான் தடவையாக பார்த்தேன். அப்படின்னா அவனை ஏன் அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. பூதேஸ்வரன் கொஞ்சம் அமைதியானார். அந்த பையன் ரொம்ப மோசமானவன் சார் என்றார். இந்த ஏரியாவில் இருக்கிற பல நல்ல குடும்பத்துக்காரங்க எங்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க. பொண்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். இது நல்ல குடும்பங்கள் வாழ்கிற பகுதி. இங்கே இப்படிப்பட்ட விஷயம் நடக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வியர்வையில் நனைந்த இன்னும் சில இளைஞர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் எங்களை சுற்றி உட்கார்ந்து சந்தேகமாக பார்த்தார்கள். அந்த நிமிடமே எனக்கு புரிந்துவிட்டது. சத்யனை அடிக்க வேண்டும் என்று முடிவு நந்தகுமாரோடையது மட்டுமல்ல, இந்த முழு ஜிம் குழுவும் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருந்திருக்குது என்று. எனக்கு உள்ளுக்குள் சிறிய பயம் தோன்றியது. சத்யனுக்காக வந்த விஷயம் நாமே பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுவோமோ என்று நினைத்தேன். ஆனால் ஆதித்யன் அமைதியாகவே இருந்தான். ஒரு ஏரியாவில் யாராவது தப்பாக நடந்துக்கிட்டா அவங்கள கட்டுப்படுத்துறது அந்த ஏரியா மக்களோட கடமை தான். அதில் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று கூறியவாறே சிரித்தான். உண்மையை சொல்லணும்னா அந்த பையனுக்கு 2 அடி கிடைச்சா நல்லது தான். அனைவரும் அவனையும் அமைதியாக பார்த்தார். ஆனால் ஒரு விஷயம், கொலை வரைக்கும் மட்டும் போயிடாதீங்க. மறுபடியும் வேலை சுத்தமாக இருக்கணும், யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க என்றபடியே ஆதித்யன் சொன்னான். நந்தகுமார் உடனே சிரித்தான். அதனால தான் இந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன் சார். 2 அடி போட்டுட்டு ஓடிடுவேன். நான் இந்த ஏரியா இல்லை பாருங்கள், பார்த்தாலும் அடையாளம் காட்ட முடியாது. ஆதித்யன் எழுந்து நின்றான். எப்படியா இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு சொல்லுங்கள். பிறகு பூதேஸ்வரனை பார்த்து, சரி நாங்கள் கிளம்புறோம் என்று தலையசைத்தான். நந்தகுமார் எங்களை பெரிய சாலை வரை வந்து அழைத்து விட்டு திரும்ப போனான். சாலை வந்ததும் ஆதித்யன் மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். அட பாவியே, நேராக புலிக்கோய்க்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. நான் உடனே கேட்டேன், ஆனால் ஒரு விஷயம், சத்யன் நடிக்க அவங்க ஊக்கப்படுத்துறது சரியா? நீ அவங்ககிட்ட பணம் வேற வாங்கியிருக்கியே. ஆதித்யன் அமைதியாக நடந்து கொண்டே சொன்னான். உயிர் போகிறதுக்கு 2 அடி மட்டும் வாங்கிட்டு தப்பிச்சா அது நல்லது இல்லையா? அத்தியாயம் 3. நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அலுவலக வேலை செய்ததில்லை. ஆனாலும் ஏனோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அதிக நேரம் தூங்கி விடுகிறேன். என் முன்னோர்கள் எல்லோரும் வேலைக்கார வாழ்க்கை வாழ்ந்ததாலோ என்னவோ அந்த சோம்பேறித்தனம் ரத்தத்திலேயே கலந்திருக்கும் போல. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் காலை 7:30 மணி அளவில் கண்களை தேய்த்து கொண்டு ஆளுக்கு வந்தேன். ஆதித்யன் செய்தித்தாளை முழுமையாக விரித்து பிடித்தபடி ஒரே இடத்தில் பார்வையை நிறுத்தியிருந்தான். நான் வந்ததை கவனிக்கவில்லை. செய்தித்தாளையே பார்த்தபடி மெதுவாக சொன்னான். ராத்திரி கண்ட கனவு காலையில் நிஜமாயிடுச்சு. அவன் குரல் சரியில்லை. இருந்தும் உடனே நான் கேட்டேன், என்னாச்சு? ஆதித்யன் செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு சொன்னான், சத்யன் நேற்று ராத்திரி செத்துட்டான். என்ன? எனக்கு அதிர்ச்சி. எப்படி? அதுதான் இன்னும் தெரியல. அவன் எழுந்தான். சீக்கிரம் ரெடியாகு, 1/2 மணி நேரத்துக்குள்ளே கிளம்பணும். நான் செய்தித்தாளை எடுத்து பார்த்தேன். நடு பக்கத்தில் கீழே சின்ன செய்தி ஒன்று. டி நகரில் உள்ள பிரபல சுசித்ரா எம்போரியம் உரிமையாளர் சத்யன் சந்தேகத்துக்கிடமான முறையில் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். போலீசார் விசாரணை நடைபெற்று வருகிறது. சத்யன் உண்மையிலேயே தனது மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்திருந்தான். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என்று நினைக்கவில்லை. உடனே என் நினைவுக்கு வந்தது, நேற்று மாலை நந்தகுமார் போர்வைக்குள் இரும்பு கம்பியை மறைத்து வீட்டின் முன் சுற்றி கொண்டிருந்தது தான். காலை 8:30 மணிக்கு நாங்கள் சத்யன் வீட்டுக்கு வந்தோம். வீட்டின் கேட் வெளியே ஒரு காவலர் நின்றிருந்தான். சிறிது விசாரித்த பின் எங்களை உள்ளே அனுமதித்தான். கேட்டிலிருந்து செங்கல் பதித்த பாதை வீட்டின் வாசல் வரை சென்றது. முன்கதவு திறந்திருந்தது. ஆனால் வீட்டில் யாரும் தெரியவில்லை. அழுகை சத்தமோ பரபரப்போ ஒன்றும் இல்லை. ஆதித்யன் வாசலுக்கு வந்தவுடன் திடீரென நின்றான். பிறகு கீழே காட்டினான். நான் பார்த்தேன். வாசல் முன் செங்கல் பாதை முடியும் இடத்தில் ஒரு பெரிய இரத்தக்கரை. புதிய இரத்தம் இல்லை, உலர்ந்து கருமையாக மாறியிருந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். பிறகு அந்த இரத்தக்கரையை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்தோம். உள்ளே அகலமான வராண்டா, இருபுறமும் 2 அறைகள். ஒரு அறை பூட்டப்பட்டிருந்தது, மற்றொரு அறை திறந்திருந்தது. அதற்குள் நடுத்தர அளவிலான அலுவலக அறை ஒன்று தெரிந்தது. அறையின் நடுவில் பெரிய மேஜை, அதன் பின்னால் உமாபதி மட்டும் தனியாக அமர்ந்திருந்தார். 2 முழங்கைகளையும் மேஜை மேல் வைத்து 2 கைகளுக்குள் தாடையை சாய்த்தபடி அசையாமல் இருந்தார்.
நாங்கள் உள்ளே நுழைந்ததும் உமாபதி மெதுவாக தலையை நோக்கி பார்த்தார். அவரது கண்கள் முழுக்க தூக்கமில்லாத இரவின் பயமும் சோர்வும் நிரம்பி இருந்தன. உலர்ந்த குரலில் கேட்டார், யார் வேணும்? ஆதித்யன் மேஜருகே சென்று நின்றான். மிக மென்மையான குரலில் சொன்னான், இப்படிப்பட்ட நேரத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும், என் பேர் ஆதித்யன். உமாபதி சற்று கவனமாக எங்களை பார்த்தார். முதலில் ஆதித்யனை, பிறகு என்னை. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்றார். அந்த கடையில் தான் என்னவோ. சிறிது யோசித்து விட்டு கேட்டார், என்ன பேர் சொன்னீங்க? ஆதித்யன். இவர் என் நண்பன் அருண். நேற்று உங்கள் கடைக்கு வந்திருந்தோம். உமாபதிக்கு எங்கள் பெயரை முன்னதாக தெரிந்தது போல தெரியவில்லை. ஆனால் கடைக்காரருக்கே உரிய பழக்கமான மரியாதை அவரிடம் இருந்தது. அதனால் மனநிலை சரியில்லாத நிலையிலும் எரிச்சல் காட்டவில்லை. ஏதாவது வேலை இருக்கா என்றார். வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே, ஆதித்யன் மெதுவாக சொன்னான். எங்களுக்கு தெரியும், அதனால தான் வந்திருக்கோம். சத்யனை பற்றி உமாபதி உடனே தலை தூக்கினார். உங்களுக்கு சத்யனை தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி தான் சந்தித்தேன். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருந்தார். என்ன விஷயம்? அவர் இறந்து போனால் அதுக்கான உண்மையை நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் உமாபதி நேராக உட்கார்ந்தார். சில நொடிகள் ஆதித்யனை அசையாமல் பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஏதோ பெரிய அதிர்ச்சியை அடக்கிக் கொள்வது போல தெரிந்தது. பிறகு மெதுவாக சொன்னார், உட்காருங்க. நாங்கள் அமர்ந்தோம். உமாபதி மெதுவாக தொடர்ந்தார், அப்படின்னா சத்யனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுக்கு. அவர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த பின், ஆனால் உங்ககிட்ட ஏன் வந்தான்னு புரியல. நீங்கள் போலீஸா? ஏன்னா நேற்று ராத்திரி போலீஸ் வந்துச்சு. ஆதித்யன் மறுத்து தலையசைத்தான். இல்லை, நான் போலீஸ் இல்லை, தனியாக விசாரணை செய்கிறவன்னு சொல்லலாம். ஓ. உமாபதி நீண்ட நேரம் அமைதியாக இருந்த பிறகு மெதுவாக கேட்டார், சத்யன் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னானா? இல்லை, யார் பேரையும் சொல்லலை. ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த விஷயத்தை நான் விசாரிக்கலாம். உமாபதி உடனே கேட்டார், ஆனால் போலீஸ் ஏற்கனவே விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட நீங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னு இன்னும் தெரியல சார் என்று ஆதித்யன் மெதுவாக. ஆனால் முயற்சி செய்யலாம். இவ்வளோ பெரிய துயரத்துக்குள்ளும் உமாபதி தனது நடைமுறை குணத்தை இழக்கவில்லை என்பதை அப்போது தான் புரிந்து கொண்டேன். அவர் நேராக கேட்டார், நீங்கள் தனியார் டிடெக்டிவ்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். எதுவும் வேண்டாம், என் கூலியை சத்யன் ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்கான். உமாபதி கூர்மையான பார்வையுடன் ஆதித்யனை சில நொடிகள் பார்த்தார். பிறகு மெதுவாக தலை குனிந்தார். ஓ சரி என்றார் உமாபதி சோர்வாக. நீங்கள் விசாரிக்கணுன்னா விசாரிங்க, ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை ஆதித்யன் சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சத்யன் திரும்பி வரப்போகிறது இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கிளறி என்ன பயன்? ஆதித்யன் அவரை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், உங்கள் மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, தேவையில்லாமல் விஷயத்தை பெருசு பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டியது உண்மை மட்டும்தான். சரி, என்ன தெரிஞ்சுக்கணும்? நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்ல முடியுமா? அந்த கேள்வியை கேட்டவுடன் உமாபதியின் முகம் இன்னும் சோர்ந்தது. அவர் மார்பை மெதுவாக தடவிக்கொண்டார். நான் தான் சொல்லணும், வேறு யாரும் சொல்ல போகிறாங்க. சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மேலும் தொடர்ந்தார். நேற்று ராத்திரி 1 மணி அளவில் நான் மேலே என் அறையில் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டது, டம்முன்னு. நான் முன்வாசல் பக்கம் இருந்து வந்த மாதிரி தோணுச்சு. ஆதித்யன் உடனே கேட்டான், மன்னிக்கணும், உங்கள் படுக்கறை எங்கே இருக்குது? உமாபதி மேல் மாடியை நோக்கி கையை காட்டினார். இந்த அறையில் தான் மேலே. நான் தனியாக தூங்குவேன். பக்கத்து அறையில் என் மனைவி. அப்படின்னா சத்யன்? அவன் கீழே தான் தூங்குவான். உமாபதி வராண்டாவின் மறுபக்கத்தில் பூட்டியிருந்த அறையை காட்டினார். அந்த அறை தான் அவனோட ரூமு. என் மனைவியின் அறை அதுக்கு மேலே. மெதுவாக கேட்டான் ஆதித்யன். சத்யன் ஏன் கீழே தான் தூங்குறான்? உமாபதி பதில் சொல்லவில்லை. அவர் வெறுமையாக ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் பதில் சொல்லாமலேயே விஷயம் புரிந்து விட்டது. இரவு எப்போது வந்தாலும் எப்போது வெளியே போனாலும் யாருக்கும் தெரியாமல் இருக்கத்தான் சத்யம் கீழே தங்கியிருக்க வேண்டும். அவனுக்கு வீட்டுக்கு திரும்பும் நேரம் கூட ஒழுக்கமாக இருந்திருக்காது. அந்த நேரத்தில் உள்ளே இருந்த கதவின் திரை விலகியது. ஒரு இளம்பெண்ணின் கையில் சர்பத் கண்ணாடியுடன் உள்ளே வந்தால் எங்களை பார்த்தவுடன் திடீரென நின்றாள். மாமா என்றால் தயக்கத்துடன் அழைத்தாள். அவளுக்கு 18 அல்லது 17 வயது இருக்கலாம். மிகப்பெரிய அழகு இல்லை, ஆனால் முகத்தில் கவர்ச்சி இருந்தது. இப்போது அவளுடைய முகம் முழுக்க முழுக்க பயம். உமாவி அவளை பார்த்து சொன்னார், வேண்டாம், எடுத்துகிட்டு போ. அவள் உடனே திரும்பி சென்றாள். ஆதித்யன் கேட்டான், வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் 2 பேர்த்த தவிர என் அண்ணன் மகனும் இருக்காங்க. இப்போ வந்த பொண்ணு உங்கள் அண்ணன் மகளா?
ஆமாம். எத்தனை நாளாக இங்கே இருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா இறந்துட்டாரு. அம்மா அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அதிலிருந்து நான் தான் அவங்கள பார்த்துக்கிறேன். வீட்டில் நாங்கள் தான். வேலைக்காரங்க? பழைய வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான், பேர் சகாதேவன். அவன் வீட்டிலையே தான் தங்குவான். அதை தவிர வேலைக்காரி சமையல்காரி இருக்காங்க, ஆனால் அவங்க ராத்திரி தங்க மாட்டாங்க. புரியுது என்றான் ஆதித்யன். சரி, நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு தொடருங்க. உமாபதி கண்களை ஒருமுறை கையால் அழுத்தி துடைத்தார். பிறகு மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். அந்த சத்தம் கேட்ட உடனே நான் பால்கனி கதவை திறந்து வெளியே வந்தேன். கீழே முழுக்க இருட்டு, எதுவும் தெளிவாக தெரியல. அதுக்கப்புறம்தான் முன்வாசல் பக்கம் இருந்து சகாதேவன் கத்துனான். அவன் குரல் திடீரென தளர்ந்தது. நான் கீழே உடனே ஓடி போனேன். சில நொடிகள் அமைதியாக இருந்து பிறகு மீண்டும் மெதுவாக சொன்னார். கதவு திறந்திருந்தது. சத்யன் வாசலுக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடந்தான். உயிரே இல்லை. அவன் முதுகு பக்கம் இருந்து குண்டு புகுந்திருந்தது. ஆதித்யன் உடனே நிமிர்ந்தான். குண்டா? துப்பாக்கி குண்டா? ஆமாம். உமாபதி மெதுவாக தலையசித்தார். சத்யன் தினமும் ராத்திரி லேட்டாக தான் வீட்டுக்கு வருவான். சகாதேவன் வராண்டாவிலே தூங்குவான். சத்யன் கதவை தட்டினா வந்து திறந்துடுவான். நேற்றும் அவன் கதவை தட்டியிருக்கான். ஆனால் சகாதேவன் கதவை திறக்க வர்றதுக்குள்ளேயே யாரோ பின்னாடி இருந்து சுட்டிருக்காங்க. ஆதித்யன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். துப்பாக்கியா என்றான் மெதுவாக. நான் வேற மாதிரி நினச்சேன். அந்த வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அதன் பிறகு கேட்டான், அப்புறம் என்ன? போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். சத்யன் தலையை குனிந்து சில நொடிகள் யோசித்துவிட்டு மீண்டும் கேட்டான். சத்யன் அறைக்கு பூட்டு போட்டிருக்கு. அந்த ரூமை யார் பூட்டினது? சத்யன் வெளியே போகும்போதெல்லாம் அவன் ரூமை பூட்டி வச்சுட்டு தான் போவான் என்றார் உமாபதி. நேற்றும் அப்படித்தான் போயிருப்பான். அதுக்கப்புறம் புரியுது. அப்படின்னா ரூம் சாமி இப்போ போலீஸ்கிட்ட இருக்குமா? இருக்கலாம். அவங்க அறையை திறந்து பார்த்தாங்களா? இன்னும் இல்லை. சரி, இப்போதைக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டியது முடிஞ்சுது. வீட்டில் இருக்க மற்றவங்ககிட்ட சில விஷயம் கேட்கணும். யாரை கூப்பிடணும்? சகாதேவன் வீட்டில் இருக்கானா? இருப்பான். உமாபதி எழுந்து உள்ளே போய் கூப்பிட்டார். சில நொடிகளில் சகாதேவன் உள்ளே வந்தான். அவனை பார்த்தவுடன் இந்த மனிதன் மிகவும் பழைய வேலைக்காரன் என்று புரிந்தது. உடம்பில் சதை எதுவும் இல்லை. எலும்பும் தோலும் மட்டுமே. முழுக்க வெள்ளை முடி, வெள்ளை புருவம். கண்களுக்குள்ளே நிறம் மங்கி இருந்தது. முகம் சோர்வாகவும் பயந்தது போலவும் இருந்தது. ஆதித்யன் கேட்டான், உன் பேர் சகாதேவனா? அவன் அமைதியாக நின்றான். எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வேலை பார்க்குற? சகாதேவன் பதில் சொல்லவில்லை. அவன் எங்களை பார்த்தான். பிறகு உமாபதியை பார்த்தான். உமாபதி சொன்னார், என் மாமனார் காலத்திலேருந்தே இங்கே தான் இருக்கான். கிட்டத்தட்ட 35 வருஷம். ஆதித்யன் மீண்டும் கேட்டான், நேற்று ராத்திரி? அவன் கேள்வியை முடிப்பதற்குள் சகாதேவன் 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டான். எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்றான் பதறிய குரலில். ஆதித்யன் அமைதியாக சொன்னான், நான் கேட்குறத கவனமாக கேட்டு பதில் சொல்லு. நேற்று ராத்திரி சத்யன் கதவு தட்டும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா? சகாதேவன் மீண்டும் கைகளை இணைத்து கும்பிட்டான். எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஆதித்யன் நன்றாக கூர்மையாக பார்த்தான். நல்லா யோசிச்சுப்பார். அந்த நேரத்தில் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுதா? எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். அதன் பிறகு ஆதித்யன் எத்தனை கேள்வி கேட்டாலும் அவனுடைய ஒரே பதில், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவன் உண்மையிலேயே எதுவும் தெரியாதவனா, இல்லை என்றால் தெரிந்தும் சொல்ல மறுக்கிறானா என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, அவன் வாயை திறக்கப் போவதில்லை. ஆதித்யன் சலிப்பாக சொன்னான், சரி சரி நீ போ. பிறகு உமாபதியை பார்த்தான். உங்கள் அண்ணன் மகளை வர சொல்லுங்க. உமாபதி உடனே உள்ளே பார்த்து சொன்னார், சுமதியை கூப்பிடு. சில நொடிகளில் சுமதி உள்ளே வந்தாள். தன்னைத்தானே தைரியமாக காட்ட முயற்சி செய்தாலும் அவளுடைய முகத்தில் இருந்த பயம் குறையவில்லை. எங்களை நோக்கி பார்த்ததும் உடனே பார்வையை கீழே குனிந்தாள். ஆதித்யன் மிகவும் சாதாரண குரலில் கேட்டான், நீங்கள் 1 வருஷமாக இங்கே இருக்கீங்களாமே? அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? பெரம்பூரில். படிக்கிறியா? காலேஜ் போகிறேன். உங்கள் அண்ணன்? அவரும் காலேஜில் தான் படிக்கிறாரு. சரி, நேற்று ராத்திரி என்ன நடந்தது? உனக்கு என்ன தெரிய வந்துச்சு? சுமதி மெதுவாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டாள். நான் தூங்கிட்டு இருந்தேன். என் அண்ணன் கதவு தட்டி கூப்பிடும்போது தான் எந்திரிச்சேன். அப்படின்னா நீ ராத்திரி கதவு பூட்டிட்டு தூங்குவியா? அவள் திடீரென தடுமாறினாள். ஆமாம். உன் ரூமு கீழேயா மேலேயா? கீழே, பின்பக்கம். என் ரூமுக்கு பக்கத்தில் தான் அண்ணனோட ரூமும். அப்படின்னா துப்பாக்கி சத்தம் கேட்கலையா? இல்லை. எழுந்த பிறகு என்ன பண்ணுன? நானும் அண்ணனும் இந்த அறைக்கு வந்தோம். அப்போது மாமா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் மாமி? அவரை அப்போ பார்க்கல. பிறகு மேலே போய் பார்த்தோம். அவர் ரூம் தரையில் மயங்கி விழுந்திருந்தாங்க. அவளுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆதித்யன் மென்மையாக சொன்னான்,
சரி, நீ போகலாம். உங்கள் அண்ணன் அனுப்பு. சுமதி வெளியே போவதற்குள் அவளுடைய அண்ணன் உள்ளே வந்தான். அவன் வெளியே நின்று காத்திருந்தது போல. அண்ணன் தங்கையின் முகத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இருந்தது. ஆனால் அந்த பையனின் கண்கள் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ஆந்தையின் கண்களைப் போல எப்போதும் ஏதோ ஒன்றை கவனித்து கொண்டிருக்கும் ஒரு கூர்மையான பார்வை. அவன் மிகவும் அமைதியாக வந்து மேஜை அருகே நின்றான். அவனுடைய கண்கள் மட்டும் விசித்திரமாக இருந்தன. இமைக்காமல் நேராக ஆதித்யனை பார்த்து கொண்டிருந்தான். ஒருவித அசையாத கவனம். விசாரணை ஆரம்பமானது. ஆதித்யன் தொடங்கினான். உன் பேர் என்ன? சந்திரன் சார். வயசு? 20. நேற்று ராத்திரி நீ தூங்காமல் இருந்தியா? ஆமாம் சார். என்ன பண்ணிகிட்டு இருந்த? படிச்சுக்கிட்டு இருந்தேன். எக்ஸாம் படிப்பா? இல்லை, மார்க்சிம் கார்கியோட ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ராத்திரி நேரம்தான் எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும். அப்படியா? ஆதித்யன் அவனை மீண்டும் கவனமாக பார்த்தபடியே கேட்டான். துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனால் அது துப்பாக்கி சத்தம்னு அப்போ புரியல. அதுக்கப்புறம் சகாதேவன் கத்துற சத்தம் கேட்டுது. நான் வெளியே வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் உன் தங்கை எழுப்புனியா? ஆமாம் சார். ஆதித்யன் கையை தாடைக்கு கீழே வைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தான். உமாபதியும் அப்படியே அமர்ந்திருந்தார். இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் அவருடைய காதில் விழுகிறதா இல்லையா என்பதே சந்தேகம். அவர் இன்னும் அதிர்ச்சியிலிருந்தே வெளியே வரவில்லை. ஆதித்யன் மீண்டும் தொடங்கினான். நீ தூங்கும்போது கதவை பூட்டுவியா? இல்லை, திறந்து தான் இருக்கும். உன் தங்கச்சி? அவள் பூட்டிக்குவா, ஏன்னா அவள் பெண்ணு. சரி. ஆதித்யன் சற்று குனிந்த பிறகு கேட்டான். நேற்று ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு நீ வீட்டை விட்டு வெளியே போனியா? இல்லை சார். இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்கதவை தவிர வேறு வழி இருக்கா? இருக்குது, பின்னாடி கதவு. நேற்று யாராவது அந்த வழியாக வெளியே போனாங்களா? இல்லை. அப்படி யாராவது போயிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிற? அந்த கதவு என் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. கதவை திறந்தாலே கீச்சு கீச்சுன்னு சத்தம் வரும். மேலும் அந்த ராத்திரி கதவு பூட்டி வேற வச்சுருப்பாங்க. அப்படியா? சாவி யாருக்கிட்ட இருக்கும்? சகாதேவங்கிட்ட. ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். சத்யன் தினமும் லேட்டாக வீட்டுக்கு வருவான்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும் சார். அவன் எப்போ வர்றான் அப்படின்னு தினமும் கவனிப்பியா? தினமும் இல்லை, சில நேரம் கவனிப்பேன். சரி, நீ போகலாம் என்றான் ஆதித்யன். சத்யன் இன்னும் சில நொடிகளை இமைக்காமல் ஆதித்யனை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக திரும்பி வெளியே வந்தான். ஆதித்யன் உமாபதியை நோக்கி சற்று தயக்கத்துடன் கேட்டான். இப்போது உங்கள் மனைவியும் ஒரு முறை பார்க்க முடியுமா? உமாபதி உடனே பதறினார். என் மனைவியா? ஆனால் அவங்களோட உடல்நிலை... புரியுது என்றான் ஆதித்யன் மென்மையாக. அவங்கள இங்கே வர சொல்ல வேணாம், நானே மேலே போய் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். ஆதித்யன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென திரை விலகியது. ஒரு பெண் வேகமாக உள்ளே வந்தாள். அவளை பார்த்தவுடன் இவர்தான் உமாபதியின் மனைவி என்று புரிந்தது. அவள் நேராக ஆதித்யனை பார்த்து கடுமையாக கேட்டாள். ஏன் என் கணவர் இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் உடனே எழுந்து நின்றோம். அவளுக்கு 40 வயது இருக்கலாம். ஆனால் பார்த்தால் அதைவிட இளமையாக தோன்றினாள். வெண்மையான முகம், அழகின் சுவடு இன்னும் முழுக்க மறையவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவளுடைய முகத்தில் துக்கத்தை விட கோபம்தான் அதிகமாக இருந்தது. ஆதித்யன் மிகவும் அமைதியான குரலில் சொன்னான். மன்னிக்கணும், கடமையால் தான் வந்திருக்கேன். யார் உங்களை கூப்பிட்டது என்றால் அவள் கடுமையாக. இது உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க, எங்களை நிம்மதியாக விடுங்க. ஆதித்யன் மெதுவாக கேட்டான். சத்யன் மரணத்துக்கான உண்மையை தெரிய வேணும்னு உங்களுக்கு தோணலையா? வேண்டாம், நடந்தது நடந்துருச்சு, நீங்கள் போங்க, எங்களை விட்டுடுங்க. ஆதித்யன் ஒரு நொடி அவளை பார்த்தான். பிறகு அமைதியாக தலையசைத்தான். சரி, நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் உமாபதியை பார்த்தோம். அவர் இன்னும் அதிர்ச்சியோடு மனைவியை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கே அவள் இப்படி பேசுவாள் என்று எதிர்பாராத மாதிரி. அவளும் ஒரு நிமிடம் கணவரை பார்த்தாள். பிறகு வேகமாக வெளியேறிவிட்டாள். அத்தியாயம் 4. நாங்கள் முன்கதவின் வெளியே வந்து நின்றோம். உமாபதியும் எங்களை பின்தொடர்ந்து வந்தார். அவருடைய முகத்தில் இருந்த அதிர்ச்சி இன்னும் குறையவில்லை. கதவை மூடிக்கொண்டே சொன்னார். எங்களோட மனநிலை புரிஞ்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, வணக்கம். கதவு கிட்டத்தட்ட மூடப்போகும் நேரத்தில் ஆதித்யன் திடீரென சொன்னான். அது என்ன? நாங்கள் உள்ளே வரும்போது கவனிக்காத ஒரு விஷயம். கதவின் வெளிப்புறத்தில் கீழே இருந்து சுமார் 1 அடி தூரத்தில் ஒரு தங்க நிற வட்டம் ஒட்டியிருந்தது. உமாபதி கதவை மூடிக்கொண்டிருந்தபடியே நின்று விட்டார். அது ஒரு ₹1 நாணயத்தை விட கொஞ்சம் பெரிதாக இருந்தது. ஆதித்யன் குனிந்து அதை கவனமாக பார்த்தான். விரலால் தொட்டு பார்த்தான். இது வெறும் மினுமினுக்கிற காகிதம், பசியால் ஒட்டியிருக்காங்க. பிறகு நேராக உமாபதியை பார்த்து கேட்டான். என்ன இது? உமாபதி குழப்பமாக சொன்னார். தெரியலையே, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லை போல. ஆதித்யனும் சொன்னான். இது சமீபத்தில் தான் ஒட்டியிருக்காங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் விளையாட்டுக்காக ஒட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் உமாபதியை பார்த்தபடியே சொன்னான். ஒரு முறை விசாரித்து பாருங்கள் எதுக்கும்.
உமாபதி உடனே சகாதேவனை அழைத்தார். அவன் வழக்கம் போல கைகளை கூப்பிட்டு கொண்டே சொன்னான், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். சுமதிக்கும் தெரியவில்லை. சந்திரன் மட்டும் சொன்னான், நேற்று மாலை நான் வீட்டுக்கு வந்தபோது இது இல்லை. அதை கேட்டவுடன் என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. சத்தியனை கொன்றவன் தன்னுடைய அடையாளத்தை இப்படி சின்னமாக விட்டு சென்றிருக்கிறானோ? பழைய துப்பறியும் நாவலில் வருகிற மாதிரி நான் தான் செய்தேன் என்று மறைமுக சவால் விடுகிற மாதிரி. ஆனால் எந்த தெளிவும் கிடைக்கவில்லை. நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம். வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் ஆதித்யன் கைகடியாரத்தை பார்த்தபடியே சொன்னான், இன்னும் மணி 10 ஆகலை, வா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரலாம். நாங்கள் நடந்து கொண்டே போனோம். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு ஆதித்யன் கேட்டான், வீட்டிலிருந்து பேசினதை கேட்டேன், உனக்கு என்ன தோணுது? நானும் அதைத்தான் யோசித்து கொண்டிருந்தேன். யாரும் பெருசாக துக்கப்பட்ட மாதிரி தெரியல என்றேன். ஆதித்யன் சிரித்தான். ஒரு பழமொழி இருக்குது, சிறிய துக்கத்தில் மனுஷன் அழுவான், பெரிய துக்கத்தில் கல்லாயிடுவான். அப்படியும் இருக்கலாம் என்றேன். ஆனால் உமாபதியும் அவரோட மனைவும் நடந்துக்கிட்ட விதம் இயல்பாக தெரியலையே. சத்யன் ரொம்ப மோசமான பையனாக இருக்கலாம், அவனோட வாழ்க்கையில் பெற்றவங்க அவதிப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் அவன் அவங்களோட ஒரே மகன். இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது சரிதான் என்றான் ஆதித்யன். சத்யனே ஒரு பெரிய பிரச்சனை. சில வினாடிகள் கழித்து மீண்டும் கேட்டான், கதவுல இருந்த அந்த தங்க நிற வட்டம் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, உனக்கு? அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் சாதாரண இல்லைன்னா என்று அவன் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் முருகேசன் சார் எங்களுக்கு பழக்கமானவர். வயதான அதிகாரி. அவருடைய குறுக்குப்பட்டையை கலட்டி மேஜை மேல் வைத்தபடி வேலை பார்த்து கொண்டிருந்தார். எங்களை பார்த்ததும் அவர் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்த மாதிரி தெரியவில்லை. ஆனால் மரியாதையாக நடந்து கொண்டார். பிறகு மெதுவாக கேட்டார், நீங்கள் மறுபடியும் இதில் எதுக்கு வந்துட்டீங்க? ஆதித்யன் சிரித்தான். சூழ்நிலை இழுத்துட்டு வந்துருச்சு சார். முருகேசனும் சிரித்தார். அந்த பையன் பெரிய அயோக்கியன். அவனை கொன்னவன் சமுதாயத்துக்கு உதவி செஞ்சுருக்கான். அவனுக்கு மெடல் தான் கொடுக்கணும். அது சரிதான் என்றான் ஆதித்யன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் தலையிட மாட்டேன். எனக்கு சில முக்கியமான விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். முருகேசன் சார் கூர்மையாக அவனை பார்த்தார். உண்மை தர்ற வேலை தானே? சரி, என்ன தெரிஞ்சுக்கணும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரலையா? இல்லை, ஈவினிங்குள்ளே வந்துடும். சரி சார், ஈவினிங்கை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆதித்யன் சற்று குனிந்து கேட்டான், மரணம் துப்பாக்கி குண்டு தானே? ஆமாம் என்றான் முருகேசன். பெரிய துப்பாக்கி இல்லை, பிஸ்டல் இல்லை ரிவால்வராக இருக்கலாம். முதுகு பக்கம் குண்டு பூந்திருக்கு. அதாவது சுட்டவன் சத்யனோட பின்னாடி இருந்து தான் சுட்டிருக்கணும். ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். ஆமாம். முருகேசன் சார் தொடர்ந்தார். வீட்டு கேட்டுக்குள்ளே இருக்கிற செடிகளுக்குள்ளே மறைஞ்சிருந்துருக்கலாம். சத்யன் கதவுக்கு முன்னாடி வந்த உடனே சுட்டுட்டு அதே வழியாக வெளியே போயிருப்பான். ஆதித்யன் யோசித்தபடியே கேட்டான், அந்த ஏரியாவில் ஒரு ஜிம் இருக்கே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும், முருகேசன் சார் உடனே சொன்னார். ஆனால் இது அவங்களோட வேலை இல்லை. அவங்க அதிகபட்சம் 2 தட்டு தட்டுவாங்க, கொலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. எல்லாரும் நல்ல குடும்பத்து பசங்க. போலீஸ் அதிகாரியின் வாயிலிருந்து நல்ல குடும்பத்து பசங்கள் கொலை செய்ய மாட்டார்கள் என்ற வார்த்தை கொஞ்சம் புதிதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆதித்யன் அதை பற்றி பேசாமல் கேட்டான். நல்ல குடும்பம்னு சொன்னது ஞாபகம் வந்தது. சத்யனோட உறவுக்கார பையன் வீட்லேயே தங்கியிருக்கானே, அவனை பற்றி விசாரிச்சிங்களா? முருகேசன் சார் சிரித்தார். அவனை பற்றி போலீஸ் ரெக்கார்டே இருக்குது. அப்படியா? என்ன பண்ணியிருக்கான்? அவன் முன்னாடி நல்ல பையன்தான். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு கலவரத்தில் அவனோட அப்பாவை கொன்ன பிறகு அவன் முழுசாக மாறிட்டான். குறைஞ்சது 3 கொலை சம்பவம் அதுக்கப்புறம் நடந்ததில் அவங்க சம்மந்தம் இருக்குதுன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் நிரூபிக்க ஆதாரம் இல்லை. அவனோட கண்களை பார்த்தபோது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு என்றான் ஆதித்யன். இந்த விஷயத்தில் அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது என்றான் முருகேசன். சத்யன் மாதிரி ஒருத்தன் இருந்த இடத்துல எதுவும் நடக்கலாம். ஆனால் நாங்கள் விசாரித்த வரைக்கும் கொலை நடந்த நேரத்தில் அந்த பையன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். சகாதேவன் கத்துனதும் அவனும் அவன் மாமாவும் சேர்ந்து முன்னாடி கதவுக்கு வந்திருக்காங்க. பின்னாடி இருந்து சுட்டவன் அவனாக இருக்கிற வாய்ப்பு கம்மி. ஆதித்யன் உடனே கேட்டான், மேல் மாடி அல்லது மாடியிலேருந்து சுட முடியாதா? முருகேசன் சார் தலையசைத்தார். மாடியிலேருந்து சுட்டிருந்தா குண்டு மேலேருந்து கீழே போயிருந்திருக்கும். ஆனால் இந்த குண்டு நேராக பின்னாடி இருந்து முன்னாடி போயிருக்கு. அந்த நேரத்தில் தொலைபேசி மணி அடித்தது. முருகேசன் ஃபோனை எடுத்து 2 வார்த்தை பேசினார். பிறகு அவசரமாக எங்களை பார்த்தார். நான் உடனே கிளம்பணும், அவசர அழைப்பு. சரி, நாங்களும் கிளம்புறோம் என்றான் ஆதித்யன். எழுந்தபடியே கேட்டான், சத்யன் இறந்தப்போ அவங்ககிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் எங்கே? பக்கத்து ரூமில் இருக்குது, போய் பாருங்கள். அவர் பேசிக்கொண்டே இடுப்பு பெல்ட்டை கட்டி கொண்டிருந்தார். நாங்கள் பக்கத்து அறைக்கு சென்றோம். ஒரு மேஜை மேல் சில பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் தங்க நிற சிகரெட் பெட்டி உடனே என் கவனத்துக்கு வந்தது. அதை தவிர விஸ்கி பாட்டில், தோல் பணப்பை, ஒரு சிறிய டார்ச் லைட். ஆதித்யன் அவற்றை எல்லாம் ஒருமுறை கவனமாக பார்த்தான்.
பிறகு திரும்பி வந்தான். அதற்குள் முருகேசன் சார் தயாராகியிருந்தார். டிராயிலிருந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு இடுப்பில் மாட்டிக்கொண்டிருந்தார். பார்த்தாச்சா என்றார். இன்னும் ஏதாவது வேணுமா? இல்லை சார். சரி, நான் கிளம்புறேன். அவர் வேகமாக வெளியேறினார். அவருடைய முகத்தை பார்த்தவுடன் குற்றவாளியை அவர் மனதிற்குள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் போல எனக்கு தோன்றியது. அவருடைய நடத்தை பார்த்தபோது ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது. இந்த வழக்கை முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் முருகேசன் சாருக்கு இல்லை. இறுதியில் சத்யனின் மரண மர்மம் தீராதபடியே போய்விடலாம் என்று கூட தோன்றியது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்தோம். ஆதித்யன் சொன்னான், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அந்த பூதேஸ்வரன் ஜிம் பக்கம் இன்னொரு தடவை போயிட்டு வரலாமா? இப்போ அங்கே யாராவது இருப்பாங்களா என்ன என்று கேட்டேன். யாரும் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த பூதேஸ்வரன் மாதிரி ஆளுக தங்களோட குகையிலேயே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை புலி குகையில் இல்லை. அங்கே போய் பார்த்தோம், கதவு பூட்டப்பட்டிருந்தது. வாசலில் ஒரு வேலைக்காரன் மாதிரி தோன்றியவன் பீடி பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவன் எங்களை பார்த்து கேட்டான், பூதேஸ்வரன் மாஸ்டரையா தேடுறீங்க? ஆமாம், இன்னைக்கு காலையிலே காசி போயிட்டாரே சாரு. என்ன என்று ஆதித்யன் சிரித்தான். நேராக காசிக்கா? ஆமாம் சார், நான் அவனோட வேலைக்காரன். வீடு துடைப்பேன், துணி துவைப்பேன், தண்ணி எடுத்து வைப்பேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தப்போ மாஸ்டர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். கொஞ்சம் நேரத்துலேயே ரெடியாகி நான் காசிக்கு போகிறேன், சாயந்தரம் பசங்க வந்தால் சொல்லிடுன்னு கிளம்பிட்டார். இதற்கு பிறகு வேறு விளக்கம் தேவையில்லை. செய்தித்தாளின் சத்யனின் கொலை செய்தி பார்த்த உடனே பூதேஸ்வரன் மறைந்து விட்டார். வீட்டுக்கு திரும்பும்போது கிட்டத்தட்ட 11:30 மணி ஆகியிருந்தது. வீட்டு வாசலுக்கு முன் நந்தகுமார் பதற்றமாக நடந்து கொண்டிருந்தான். முகம் வறண்டிருந்தது, கண்களில் பயம். ஆதித்யன் கதவை தட்டிக்கொண்டு சிரித்தபடியே கேட்டார், என்ன விஷயம் சார் என்றான் நந்தகுமார் உதட்டை நக்கிக்கொண்டே. அந்த நேரத்தில் பழனி கதவை திறந்தான். நாங்கள் உள்ளே சென்று அமர்ந்தோம். நந்தகுமார் இன்னும் பதட்டமாகவே இருந்தான். சத்யன் விஷயம் கேள்விப்பட்டீங்களா என்றான். ஆதித்யன் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டே, கேள்விப்பட்டேன். நீ எங்கே கேள்விப்பட்ட? காலையில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அங்கே தான் தெரிஞ்சுது, யாரோ நேற்று ராத்திரி சத்யனை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அவன் உடனே சேர்த்தான், ஆனால் சார், எனக்கு இதில் எந்த சம்மந்தம் இல்லை. நேற்று நீங்கள் ஜிம்மிலிருந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல. ஆதித்யன் அமைதியாக சொன்னான், உட்காரு, சில விஷயம் கேட்கணும். அந்த ஏரியாவில் உனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையாவது பிஸ்டல் இல்லை ரிவால்வர் இருக்கா? இல்லை சார், இருந்தாலும் எனக்கு தெரியாது. உங்கள் ஜிம்மில் யார்கிட்டையாவது? தெரியல சார், ஆனால் ஒருத்தன் திருட்டு பிஸ்டல் விற்க வந்ததை கேள்விப்பட்டிருக்கேன். ஆதித்யன் உடனே நிமிர்ந்தான். திருட்டு பிஸ்டலா? ஆமாம் சார், போருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் ரகசியமாக இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்களாமா. பூதேஸ்வரர் வாங்கினாரா? அது தெரியல, எங்கள் முன்னாடி வாங்கலை. சரி, அது இருக்கட்டும். ஆதித்யன் சற்று குனிந்து கேட்டான், சத்யன் பெண்களை தொந்தரவு பண்ணுவான்னு சொன்னேன், எப்படி? நந்தகுமார் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், சார், சத்யனுக்கு பெண்களை மயக்கிறது ஒரு வித்தை. 2 வார்த்தை பேசினாலே பெண்கள் அவன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவான் சார். அதுக்கப்புறம் அவங்கள தன்னோட கடைக்கு கூட்டிகிட்டு போவான், விளையார்ந்த பொருட்கள் வாங்கி கொடுப்பான், ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பான். அவன் சங்கடமாக நிறுத்திவிட்டான். புரிகிறது என்றான் ஆதித்யன் அமைதியாக. அந்த பொண்களும் முழுக்க நிரபாரதிகள் இல்லை. சில வினாடிகள் சிகரெட் புகையை வெளியே விட்டபடியே யோசித்தான். பிறகு மெதுவாக சொன்னான், சுதந்திரம் எல்லாமே விலை இல்லாமல் கிடைக்காது. சரி, எந்த குடும்ப பொண்ணோட சத்யன் நெருக்கமாக இருந்தான்னு சொல்ல முடியுமா? நந்தகுமார் இன்னும் தயங்கினான். எல்லாத்த பற்றியும் தெரியாது சார், ஆனால் 73வது வீட்டு அகிலன் சார் எங்கள் ஜிம்முக்கு வந்து புகார் கொடுத்தார். அவரோட மகள் சோபனா, அதுக்கப்புறம் ராமேஸ்வரன் சார் பேத்தி, அவளும் கொஞ்ச நாள் சத்யன் வலையில் விழுந்துட்டா. பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. எப்படியோ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வேறு யாராவது? நந்தகுமார் சற்றே குனிந்து மெதுவாக சொன்னான், இன்ஸ்பெக்டர் முருகேசன் சாரோட மகள் காவேரி கூட. நானும் ஆதித்யனும் உடனே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஆதித்யன் மெதுவாக கேட்டார், எந்த முருகேசனை சொல்கிற? அதுதான் சார், அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் மகளை வீட்லேயே அடைச்சி வச்சுருந்தாரு. இப்போ மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆதித்தன் மெதுவாக எழுந்து உடலை நீட்டினான். சரி நந்தா, இப்போ நீ போ, வேறு சமயத்தில் மறுபடியும் பேசலாம். பிறகு சிரித்தபடியே சொன்னான், உங்கள் மாஸ்டர் ஓடி போயிட்டாரே, கொஞ்ச நாள் அந்த ஜிம்மு பக்கம் போகாத. நந்தகுமார் உடனே தலையசித்தான். சரி சார். அந்த நாள் முழுக்க ஆதித்யன் யோசனையிலேயே இருந்தான். மாலை நேரத்தில் சத்யா 2-3 தடவை ஊட்டி பயணத்தை பற்றி பேச வந்தாள். ஆனால் ஆதித்யன் எதையும் கேட்கவில்லை. ஈசி சேரில் படுத்தபடி மேலே மரத்தடியை பார்த்து கொண்டே இருந்தான். நான் சத்யாவிடம் சொன்னேன், அவசரம் என்ன, இந்த கேஸை முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சத்யாவும் சிரித்தாள். இதுக்கு முடிவுக்கு வர அதிக நேரம் ஆகாது. அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியலையா? ஆதித்யன் அவள் சொன்னதை கேட்டானா என்று தெரியவில்லை. தனக்குத்தானே மெதுவாக சொன்னான், அந்த தங்க நிற வட்டம். அதன் பிறகு ஒரு பெருமூச்சு விட்டான். சத்யா என்னை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள சிரித்துவிட்டு சென்று விட்டாள்.
மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்ய வேண்டும். நான் நினைவெடுத்த போது ஆதித்யன் சொன்னான், நீயே பேசு அருண். நான் தொலைபேசி எடுத்து ஸ்டேஷனுக்கு அழைத்தேன். முருகேசன் சார் அங்கிருந்தார். அவர் சொன்னார், இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. மரணம் நடந்த நேரம் ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே. குண்டு .45 ரிவால்வர்லேருந்து வந்தது. இடது தோள்பட்டிக்கு கீழே புகுந்து இதயத்தை தொலைச்சிருக்குது. வலது பக்கம் 3வது எலும்புக்குள்ளே சிக்கியிருக்கு. குண்டு கீழிருந்து மேலாகவும் பக்கத்துலேருந்து நடுப்பக்கமாகவும் போயிருக்குது. உடம்புல வேறு எந்த காயம் இல்லை. வயிற்றில் கொஞ்சம் மது இருக்குது. எல்லாவற்றையும் ஆதித்யனிடம் சொன்னேன். அவன் சில நொடிகள் அதிர்ச்சியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், குண்டோட பாதை என்ன சொன்ன என்றான். ஆதித்யன் திடீரென கேட்டான். நான் நினைவுடுத்து கொண்டு சொன்னேன், கீழிருந்து கொஞ்சம் மேலாக பக்கத்திலிருந்து நடுப்பக்கம் நோக்கி. ஆதித்யனுடனே நேராக உட்கார்ந்தான். அப்படின்னா சுட்டவன் ரோட்டோட இடது பக்கம் இருந்து செடிக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்தபடியே சுட்டிருக்கான். சில நொடிகள் அமைதி. பிறகு ஆதித்யன் திடீரென கேட்டான், ஆனால் ஏன் உட்கார்ந்து சுடணும்? நான் எரிச்சலாக சொன்னேன், அது ஏன் என்கிட்ட கேட்குற? என்னோட ஆலோசனை கேட்டு அவன் ஒன்றும் சுடலை. ஆதித்யன் மீண்டும் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டான். பிறகு மேலே பார்த்தபடியே பேச ஆரம்பித்தான். இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சுப்பார். எல்லாத்தோட எண்ணம் என்னன்னா, குலகாரம் முன்னாடியே கேட்டுக்குள்ளே செடிக்குள்ளே மறைஞ்சிருந்தான். சத்யன் கேட்டை திறந்து உள்ளே வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 20-25 அடி நடந்து கதவு வரைக்கும் போயிருக்கான். அப்போ தான் அவனை சுட்டிருக்கான். பிறகு மெதுவாக திரும்பி என்னை பார்த்தான். என் கேள்வி, ஏன் சத்யன் கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சுட்டிருக்கலாமே? அப்போ கொலகாரனுக்கு இன்னும் சுலபமாக இருந்திருக்கும் தானே? சுட்டுட்டு உடனே வெளியே ஓடவும் போயிருக்கலாம். குறித்தப்பவும் வாய்ப்பு குறையுமே. நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். அதுக்கு பதில் என்ன என்று கேட்டேன். ஆதித்யன் மெதுவாக சொன்னான், அவனை அந்த இடத்துலேருந்து சுடவே இல்லை அப்படிங்கிறதான் பதிலாக இருக்கும். பிறகு சிறிது நேரம் நின்று விட்டு தொடர்ந்தான். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், அந்த தங்க நிற வட்டத்தை யார் ஒட்டுனாங்க, எப்போ ஒட்டுனாங்க, ஏன் ஒட்டுனாங்க? நான் உடனே கேட்டேன், அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லையா? நான் அவ்வளோ யோசிக்கிறேனா என்றான் ஆதித்யன். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு தோணுது. அதுக்குள்ளே ஒரு ரகசிய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சா இந்த கேஸ் முடிஞ்சிடும். நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த தங்க நிற வட்டத்துக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அதை கொலகாரம் ஒட்டியிருந்தா ஏன் ஒட்டுனா? ஆமாம், அதை ஒட்டலைன்னா வேறு யார் ஒட்டுனாங்க? வீட்டுக்குள்ளே யாராவதா, இல்லை சத்யனா? ஆனால் எதுக்காக? திடீரென ஆதித்யன் எழுந்து உட்கார்ந்தான். சத்யம், அருண், சத்யனோட இருந்த பொருள் ஞாபகம் இருக்கா? ஸ்டேஷன் மேஜை மேலே இருந்தது. என்னென்ன? நான் யோசித்து பார்த்தபடியே சொன்னேன். சிகரெட் பெட்டி, ஒரு கடிகாரம், பர்ஸு, ஒரு மது பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு டார்ச் லைட். ஆதித்யன் மீண்டும் மெதுவாக சாய்ந்தான். டார்ச் லைட் என்று தனக்குத்தானே சொன்னான். சென்னை சாலையில் நடக்க டார்ச் லைட் தேவையில்லையே. இல்லை, ஆனால் கேட்லேருந்து வீட்டுக்கு வர அந்த இருட்டான பாதைக்கு தேவைப்படலாம். ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். அப்படின்னா சத்யன் டார்ச் போட்டப்போ கொலகாரனை பார்க்கலையா? அந்த கேள்விக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. சில நொடிகள் அமைதி. திடீரென சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆதித்யன் சொன்னான், நாளைக்கு காலையில் சந்திரனை கூட்ட தனியாக பேசணும். நான் உடனே அவனை பார்த்தேன். ஆனால் அவன் வேறு எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் மேலே பார்த்தபடி படுத்து கொண்டான். ஆனால் இப்பொழுது அவனுடைய முகத்தில் இருந்த சோர்வு மாறியிருந்தது. அதற்கு பதிலாக உள்ளுக்குள் ஏதோ தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது ஆதித்யன் யாருடனோ தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தான். நான் டீ கப்போடு ஹாலுக்கு வந்தபோது அவனும் வந்து அமர்ந்தான். அவன் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. நான் உடனே கேட்டேன், யாருக்கு ஃபோன் பண்ண? உமாபதிக்கு. திடீர்னு அவருக்கா? சந்திரனை இங்கே அனுப்ப சொன்னேன். ஓ. சிறிது நேரம் கழித்து நானே கேட்டேன், அங்கே வீட்டில் நிலைமை எப்படி இருக்குது? ஆதித்யன் மெதுவாக சொன்னான், நேற்று ஈவினிங்கே போலீஸோ உடம்பு ஒப்படைச்சிட்டாங்க. இரவு தாமதமாக தான் சுடுகாட்டிலேருந்து திரும்பியிருக்காங்க. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு மீண்டும் மெதுவாக சொன்னான், நேற்றே போலீஸ் வீடு முழுக்க சோதனை போட்டிருந்தா ரிவால்வர் வீட்டிலேயே கிடச்சிருந்துருக்கலாம். நான் உடனே அவனை பார்த்தேன். அப்படின்னா இது வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ வேலைன்னு நினைக்கிறியா? ஆதித்யன் பதில் சொல்லவில்லை. அரை மணி நேரத்துக்கு பிறகு சந்திரன் வந்தான். ஆதித்யன் அவனை பார்த்து சொன்னான், வா உட்காரு. நேற்று உங்கள் மாமா முன்னாடி எல்லா கேள்வியும் கேட்க முடியல. சந்திரன் அமைதியாக வந்து அமர்ந்தான். மீண்டும் அந்த இமைக்காத பார்வை. நேராக ஆதித்யனை பார்த்து கொண்டே இருந்தான். ஆதித்யன் நேராக ஆரம்பித்தான். நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கலவரத்துக்கு அப்புறம் நீ 2-3 பேரை கொன்னிருக்கியாமா, உண்மையா? சந்திரன் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவன் பயந்ததாகவும் தெரியவில்லை. அதே உறுதியான பார்வை. ஆதித்யன் அமைதியாக சொன்னான், என்கிட்ட சொல்லலாம், நான் போலீஸ் இல்லை. சந்திரனின் தொண்டை திடீரென இறுகியது. அவன் மெதுவாக சொன்னான், ஆமாம், அவங்க என் அப்பாவை. ஆதித்யன் கையை உணர்த்தினான். அது எனக்கு தெரியும். எதால் கொன்ன?
கத்தியால். ரிவால்வர் பயன்படுத்தியிருக்கியா? இல்லை. சத்யன்கிட்ட ரிவால்வர் இருந்ததா? தெரியல சார். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வீட்டில் யார்கிட்டையாவது துப்பாக்கி மாதிரி வேறு ஏதாவது ஆயுதம் இருந்ததா? தெரியல சார். சத்யனோட உனக்கு நெருக்கமாக இருந்துச்சா? இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை தவிர்க்கத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சத்யன் பெண்கள் விஷயத்தில் மோசமானவன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும் சார். உன் அப்பாவை நீ ரொம்ப நேசிச்சிருக்க. உன் தங்கச்சி சுமதியும் அதே மாதிரி நேசிப்பியா? சந்திரன் பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் மட்டும் அசையாமல் இருந்தன. திடீரென ஆதித்யன் கேட்டான், சத்யனை கொலை செய்யணும்னு உனக்கு எப்போவாவது தோணுச்சா? இந்த முறையும் சந்திரன் பேசவில்லை. ஆனால் அவன் அமைதியே பதிலாக இருந்தது. ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது. சத்யனை நீ வான் பண்ணியிருப்ப இல்லையா? சந்திரன் மிக சாதாரணமாக சொன்னான். ஆமாம், வீட்டுக்குள்ளே ஏதாவது தப்பாக நடந்தால் அவனை கொன்னுடுவேன் நேராகவே சொல்லியிருக்கேன். ஆதித்யன் நீண்ட நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தான். இந்த முறை சந்தேகத்துடன் இல்லை, ஏதோ யோசனையில் மூழ்கிற மாதிரி. பிறகு மெதுவாக கேட்டான், அந்த ராத்திரி சகாதேவன் கத்துனதும் நீ வாசலுக்கு ஓடிப்போன, அங்கே என்ன பார்த்த? சத்யன் கதவுக்கு வெளியே முகம் கீழே படுற மாதிரி வளர்ந்து கிடந்தான். அதை எப்படி பார்த்த? அங்கே வெளிச்சம் இருந்ததா? சத்யனோட கையில் டார்ச் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது சார். அதோட வெளிச்சத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் மாமா வெளியே வந்து லைட்டை போட்டார். ஆதித்யன் உடனே சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு மீண்டும் சொன்னான், சரி அதை விடு. சத்யனை பற்றி உங்கள் மாமாக்கும் மாமிக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கும் போல. சந்திரன் சற்று திகைத்தான். பிரச்சனையா? ஆமாம், சண்டை, கோபம், வாக்குவாதம் அந்த மாதிரி. சந்திரன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பிறகு மெதுவாக சொன்னான், இல்லை சண்டை எதுவும் நடந்ததில்லை. எப்பவுமே வா? இல்லை சார். மாமா மாமியும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஆதித்யன் உடனே நிமிர்ந்தான். என்ன சொல்கிற? பேசவே மாட்டாங்களா? ஆமாம் சார். மாமா மாமியோட பேச மாட்டார், மாமியும் மாமா கிட்ட பேச மாட்டாங்க. எப்போ இருந்து? எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்தே. நாங்கள் முன்னாடி பெரம்பூரில் இருந்தபோது கூட அடிக்கடி இங்கே வருவோம். அப்பவும் 2 பேரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டதே இல்லை. உங்கள் மாமி எப்படி? சண்டைக்காரியா? இல்லை சார், ரொம்ப நல்லவங்க. அதன் பிறகு ஆதித்யன் எதுவும் பேசவில்லை. கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தான். அவன் ஏதோ முக்கியமான ஒன்றை இணைத்து கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு புரிந்தது. நேற்று காலை உமாபதியின் மனைவி திடீரென அறைக்குள் வந்த பொழுது உமாபதி அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தது இப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பொழுது அதன் அர்த்தம் புரியவில்லை, இப்பொழுது புரிய ஆரம்பித்திருக்கிறது. பல வருடங்களாக பேசாமல் இருந்த கணவன் மனைவி மகனின் மரணம் காரணமாக திடீரென ஒரே பக்கம் சேர்ந்திருக்கிறார்களா? சந்திரன் சென்ற பிறகு ஆதித்யன் நீண்ட நேரம் கண்களை மூடியபடி இருந்தான். பிறகு மெதுவாக கண்களை திறந்து பெருமூச்சு விட்டான். ரொம்ப சோகமான கதை என்றான். பிறகு என்னை பார்த்து கேட்டான், சந்திரன் பற்றி என்ன நினைக்கிற? அவன் உண்மையைத்தான் சொல்கிறான் போல தோணுது என்றேன். பையன் புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி என்றான் ஆதித்யன் மெதுவாக. அதன் பிறகு மீண்டும் அமைதியாகி விட்டான். அரை மணி நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் கதவை திறந்தோம். வெளியே உமாபதி நின்றிருந்தார். அத்தியாயம் 5. ஆதித்யன் அவரை உள்ளே அழைத்தான். உமாபதி வந்து நாற்காலியில் அமர்ந்தார். மிகவும் சோர்வாக இருந்தார். கண்கள் சிவந்திருந்தது. உடம்பே சரிந்து விடப் போகிற மாதிரி தோன்றியது. ஆதித்யன் சிகரெட் பெட்டி அவரிடம் நீட்டினான். சில நொடிகள் இருவரும் ஒருவரையொருவர் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இருவரும் சில நொடிகள் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உமாவதி மெதுவாக பேசினார். சரி, இப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. அவருடைய நின்றார். அவர் குரலுக்குள் மறைந்திருந்த கேள்வி எனக்கு புரிந்தது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஆனால் ஆதித்யன் நேராக பதில் சொல்லவில்லை. இந்த மாதிரி விஷயம் ஒரு நாளில் முடிச்சிடாது, கொஞ்சம் நேரம் ஆகும். பிறகு கவனமாக உமாபதியை பார்த்தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்கலாம். உங்க மனைவியும் கவனிக்கணுமே. உமாபதியின் முகத்தை நான் கவனித்தேன். மனைவி பற்றி பேசும்பொழுது அவர் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பல வருடங்களாக இருந்த அந்த அமைதியான தூரம் இன்னும் அப்படியே இருந்தது. அவர் மெதுவாக சொன்னார், அவளை பற்றி தான் எனக்கு கவலை. முழுக்க உடைஞ்சு போயிட்டாங்க. சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு மீண்டும் மெதுவாக பேசினார். கொஞ்ச நாளைக்கு வெளியூர் கூட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். சென்னை விட்டு வெளியே போனா கொஞ்சம் மனசு மாறுமோ என்னவோ. எங்க போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்டான் ஆதித்யன். இல்ல, சென்னை விட்டு எங்கேயாவது போனா போதும்னு இருக்கு. காசி, பிருந்தாவன், ஆக்ரா, டெல்லின்னு இப்படி எங்கேயாவது. ஆனா போலீஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுமோ? ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போங்க என்றான் ஆதித்யன். எனக்கு தோணல, அவங்க தடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு மறுநாளே கிளம்பிடுவேன். இந்த சென்னை நகரம் இப்போ விஷம் மாதிரி இருக்குது எங்களுக்கு. அவர் மெதுவாக எழுந்தார். சரி, நான் கிளம்புறேன். அப்பொழுது ஆதித்யன் கேட்டான், உங்க கடையை மூட போறீங்களா? கடையா? சுசித்ரா எம்போரியமா? இல்ல, ஏன் மூடணும்? பழைய கணக்கு பிள்ளை ஜலஞ்சர் இருக்காரு, நம்பிக்கையான ஆளு, அவரு தான் பாத்துக்குவாரு.
என் அண்ணன் மகன் சந்திரனையும் கடைக்குள்ள சேர்க்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு படிக்க போறாம, கடையை பார்த்துக்கிட்டுமே. அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். இனி எனக்கு யாரும் இல்லையே. அப்படி சொல்லிக்கொண்டே கதவை நோக்கி நடந்தார். பிறகு ஆதித்யன் கேட்டான், இப்போ கடைக்கு போறீங்களா? இல்ல, இனிமே கொஞ்ச நாள் நான் அங்க போக மாட்டேன். தனஞ்சயனுக்கு போன்ல சொல்லிட்டேன். சரி, வணக்கம். உமாபதி வெளியேறிவிட்டார். அவர் சென்ற பிறகு ஆதித்யன் தொடர்ந்து 3 சிகரெட்டுகளை பிடித்தான். பிறகு திடீரென எழுந்து நின்றான். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க? சுசித்ரா எம்போரியத்துக்கு. அந்த கணக்கு பிள்ளை தனஞ்சிங்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதித்யன் திரும்பி வந்தபோது மணி 1:30 மணி ஆகிவிட்டது. நான் குளித்துவிட்டு சாப்பாட்டுக்காக காத்திருந்தேன். சத்யா பதட்டமாக உள்ளும் வெளியும் நடந்து கொண்டிருந்தான். ஆதித்யன் வந்து சட்டையை கலற்றி விட்டு விசிறியை போட்டான். பிறகு படுக்கையில் நீளமாக படுத்துக் கொண்டான். வசந்த காலம்தான் என்றாலும் மதிய வெயில் கடுமையாக இருந்தது. நான் சிரித்தபடியே கேட்டேன், அந்த கணக்கு பிள்ளையோட நல்ல நட்பு வளர்ந்த மாதிரி இருக்கு. அவர் யாருன்னு தெரியுமா? நேற்று நம்மளுக்கு பில் போட்டாரே கேஷியர், அவர் தான். ஓ அப்படியா? அவர்கிட்ட என்ன கிடைச்சது? ஆதித்தன் மேலே சுழரும் விசிறியை பார்த்தபடியே சிரித்தான். ஒரு அன்பளிப்பு. அன்பளிப்பா? ஆமா, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல அன்பளிப்பா அச்சடிச்சு கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்தது. இப்ப அது குறைஞ்சு போச்சு. ஒரு மெல்லிய நிற காகிதத்துல சிவப்பு மையால அச்சடிச்ச கவிதை, மேல இறக்கி விரிச்ச பட்டாம்பூச்சி படம். பார்த்திருப்பியே? பார்த்திருக்க. அப்படின்னா அந்த கணக்கு பிள்ளையா இதை உனக்கு கொடுத்தாரு? ஆமா, அது என் சட்டை பாக்கெட்ல இருக்கு, எடுத்து பாரு. நான் சட்டை பையிலிருந்து அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தேன். மிக மெல்லிய பழைய காகிதம், சிவப்பு மையால் அச்சடிக்கப்பட்ட கவிதை, மேலே ஒரு பட்டாம்பூச்சி படம். அதில் சுற்றி வளைந்த எழுத்தில் எழுதியிருந்தது, குமாரி சுசித்ராவுக்கும் உமாபதிக்கும் இனிய திருமண வாழ்த்து. அதற்கு கீழே ஒரு புரியாத கவிதை. அதை வாசித்தால் அர்த்தம் புரியும் மனிதன் உலகத்திலேயே இருக்க மாட்டான் போல. கடைசியில் தனஞ்சயன் மண்டர் மற்றும் சுசித்ரா எம்போரியம் ஊழியர்கள் என்று இருந்தது. நான் சொன்னேன், இதுக்கு பழமையான நினைவு சின்னம் அப்படிங்கிற மதிப்பு இருக்கலாம், அதை தவிர வேற என்ன கிடைச்சது? வேற எதுவும் தேவையில்லை என்றான் ஆதித்யன். இந்த ஒரே காகிதத்திலேயே எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆதித்யன் சிரித்தான். அடடா குருடா, கவிதையை கவனிக்காத, தேதியை பாரு. நான் மீண்டும் பார்த்தேன். இடது மூலையில் சென்னை 13 பிப்ரவரி 1987 என்று இருந்தது. சரி, தேதி பார்த்தேன், அதனால என்ன? ஆனா இன்னும் ஒன்றும் புரியலையே. ஆதித்யன் திடீரென எழுந்து உட்கார்ந்தான். சத்யன் அவனோட பிறந்த தேதி சொன்னது ஞாபகம் இருக்கா? சொன்னா, ஆனா தேதி ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பதற்றமாக கேட்டேன், இந்த தேதி வருஷம் எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? இதுக்கும் சத்யன் கொலைக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால முடியல, உனக்கு புரிஞ்சா நேரா சொல்லு. சத்யனை யார் கொன்னது? ஆதித்யன் பார்த்தான். உனக்கு இன்னுமா புரியல? இல்ல, சத்யனை கொன்னது உமாபதி. நான் அதிர்ச்சியில் எழுந்து நின்றேன். என்ன, அப்பா தம் மகனை கொன்னாரா? ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். அப்படி செஞ்சிருந்தாலும் அது அநியாயம் இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, அவன் ஒவ்வொரு வார்த்தையாக மெதுவாக சொன்னான். சத்யன் உமாபதியோட மகன் இல்லை. என் தலை முழுக்க சுழன்றது. சில நொடிகள் பேசவே இல்லை. அந்த நேரத்தில் உள்ளிருந்த கதவிலிருந்து சத்யா தலையை வெளியே நீட்டி கேட்டாள், ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு விரதமா? அன்று மாலை 4 மணி அளவில் உமாபதி மீண்டும் வந்தார். இந்த முறை முன்தகவல் எதுவும் இல்லை. ஆனால் காலையிலிருந்து சோர்வு இப்பொழுது காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக கண்களில் ஒரு கூர்மையான எச்சரிக்கை தெரிந்தது. அவர் நேராக வந்து ஆதித்யன் முன் அமர்ந்தார். சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு திடீரென கேட்டார், நீங்க தனஞ்சயனை பார்க்க கடைக்கு போயிருந்தீங்களா? ஆதித்யன் அமைதியாக தலையசைத்தான். ஆமா. எதுக்காக? தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச விஷயத்த அவன் தெரிஞ்சிருச்சு. உமாதியின் குரல் கடினமாயிற்று. என்ன தெரிஞ்சுக்கணும்னு போனீங்க? ஆதித்யன் அவரை பார்த்தான். எல்லாமே தெரிஞ்சிருச்சு உமாபதி. வாசல்ல ஒட்டப்பட்டிருந்த அந்த தங்க நிற வட்டத்தோட அர்த்தம் கூட. அந்த வார்த்தையை உமாபதியை நேராக தாக்கியது போல இருந்தது. அவரது முகம் உடனே மாறிவிட்டது. சில நொடிகள் ஆதித்யனை பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு அடக்கப்பட்ட குரலில் கேட்டாள், நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை கோர்ட்ல நிரூபிக்க முடியுமா? ஆதித்யன் அமைதியாக சொன்னான், உங்க கல்யாண தேதி, சத்யனோட பிறந்த தேதி, அதை தவிர வேற எதையும் நிரூபிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யல. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். சத்யாவின் மரணத்தை பத்தி விசாரிக்க சொன்னா, கொலகாரனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு ஒன்றும் சொல்லலையே. உமாபதி அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல அவரோட முகபாவனை மாற ஆரம்பித்தது. இதுவரை போராட தயாராக இருந்த மனிதர் திடீரென ஆயுதத்தை கீழே போட்டு விட்ட மாதிரி. பிறகு அவர் மெதுவாக கேட்டார், நீங்க தெரிஞ்சது போலீஸ்ல சொல்ல மாட்டீங்களா? இல்ல என்றான் ஆதித்யன். போலீஸ்க்கு என்னோட உதவி தேவையில்லை. அப்படி இருக்க நான் போய் எதுக்கு சொல்லணும்? இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டார். அவருடைய உடல் 2-3 தடவை நடுங்கியது. அது அழுகையை அடக்கிக் கொள்ளும் நடுக்கம். சில நொடிகளுக்கு பிறகு அவர் முகத்தை உயர்த்தினார். அப்போது அவர் முகம் முழுக்க மாறி இருந்தது. பல வருடங்கள்
மரணப்படுக்கையில் கிடந்த ஒருவன் திடீரென உயிர் பிழைக்கும் நம்பிக்கை கிடைத்தது போல. அவர் மெதுவாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பிறகு உடைந்த குரலில் கேட்டார், ஆதித்யன் சார், சத்தியம் சாக வேண்டியதாச்சுன்னு கேட்க விருப்பமா? இருக்கு, சொல்லுங்க என்றான் ஆதித்யன். எல்லாத்தையும் சொல்லுங்க. உமாபதி ஒரு நொடி என்னை பார்த்தார். அவருடைய பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. ஆதித்யனிடம் அவர் மனதை திறக்க தயாராக இருந்தார். ஆனால் வேறு யாரிடமும் இல்லை. ஆதித்யன் அதை உடனே புரிந்து கொண்டான். அவன் என்னை ஒரு தடவை பார்த்து, அருண், நீ ஒரு தடவைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வாங்க. ஊட்டி போற ரயில் வசதிகள் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வா. அங்க கொஞ்சம் பிரச்சனை நடக்குதாமா, முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. எனக்கு உள்ளுக்குள் சிறிய ஏமாற்றம் வந்தது. ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக உடையை மாற்றிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். அத்தியாயம் 6. சென்ட்ரல் ஸ்டேஷன் திரும்பி வந்தபோது மாலையாகி விட்டது. வீட்டு கதவு சற்று மூடியபடி இருந்தது. உள்ளே நுழைந்தேன். உமாபதி ஏற்கனவே கிளம்பியிருந்தார். மங்கலான ஹாலின் மறுபுறம் ஜன்னல் அருகே ஆதித்யனும் சத்யாவும் நெருக்கமாக அமர்ந்திருந்தார்கள். ஜன்னல் வழியாக மென்மையான தென்றல் வீசியது. என்னை பார்த்ததும் சத்யா கொஞ்சம் விலகி அமர்ந்தாள். நான் சிரித்தபடியே சொன்னேன், அடடா, காதல் புதார்கள் மாதிரி எப்படி உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, குழந்தை எங்க? சத்யா சற்று தயக்கத்துடன் சொன்னாள், பழனி அவனை பூங்காக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஆதித்யன் உடனே சொன்னான், அருண், கவிஞர்க பொய்யா எழுதல. வசந்த காலம் வந்தா ஏன் மனுஷங்க மாறிடுறாங்கன்னு இப்ப புரியுது. இளமையானவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஆனா வயசானவங்களும் தப்பிக்க மாட்டாங்க. அவன் சிகரெட்டை மெதுவாக இழுத்தான். எனக்கு தோணுது, இது வசந்த காலமா இல்லைன்னா உமாபதி சத்தியனை கொண்டிருக்க மாட்டாருன்னு. நான் சிரித்தேன். அப்படியா? வசந்த காலத்துக்கு இவ்வளவு ஆபத்தான சக்தி இருக்குன்னு கவிஞர்கள் சொல்லவே இல்லையே. ஆதித்யனும் மெதுவாக சிரித்தான். நேரா சொல்லல, ஆனா குறிப்பா சொல்லியிருக்காங்க, எந்த சக்தியிலையும் ஆபத்து இல்லாது கிடையாது. ஒளி தரும் நெருப்பே எரிச்சு சாம்பலாக்கும் செய்யுதில்ல. சரி, ஊட்டி விஷயம் என்ன ஆச்சு? அங்க கொஞ்சம் பிரச்சனை தான். சாதாரண மக்கள் இப்ப அங்க அப்படியே அனுப்ப மாட்டாங்க போல இருக்கு. போகணும்னா கவர்மெண்டோட பர்மிஷன் வாங்கணும் போல இருக்கு. நான் இன்னொரு நாற்காலி இழுத்து ஆதித்யனின் மறுபுறம் அமர்ந்தேன். ஆதித்யன் சொன்னான், அது பர்மிஷன் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு இப்போ கவர்மெண்ட்ல கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. பிறகு சீரியஸாக சொன்னான், ஆனா ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போறது சரியா? குழந்தை இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்திருக்கான். சம்மர் ஹாலிடேவும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதே. அவனை ஸ்கூல்ல விட சொல்றது போகுது கூட்டிட்டு போறது சரியில்லை போல. உடனே சத்யா சொன்னார், அவன் ஏன் வரணும்? அவன் வீட்டிலேயே இருக்கட்டும். பிறகு என்னை பார்த்து கேட்டாள், அண்ணா, நீ கொஞ்ச நாள் அவனை பார்த்துக்க மாட்ட? நான் அவளை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக சொன்னேன், ஓ, இதுதான் திட்டமா? நீங்க 2 பேரும் ஜாலியா ஊட்டிக்கு பறந்து போவீங்க, நான் இங்க குழந்தைக்கு காவலாளியா இருக்கணும். ஆதித்யன் பார்த்து சிரித்தான். நீ சரியாத்தான் சொன்ன. வசந்த காலம் ரொம்ப ஆபத்தானது போல இருக்கு. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வாங்க, நான் குழந்தையை சந்தோஷமா பாத்துக்கிறேன். உண்மையை சொன்னால் எனக்கு ஊட்டி போகவே விருப்பம் இல்லை. எனக்கு தமிழ்நாடு தான் சொர்க்கம். பிறந்த மண்ணை விட பெரிய சொர்க்கம் வேற எதுவும் கிடையாது. அப்படி சொல்லிக்கொண்டே சிகரெட் பற்ற வைத்தேன். சத்யா சிரிப்பை அடக்கிக் கொள்ள புடவை நுனியை வாயில் வைத்துக் கொண்டாள். ஆதித்யன் மெதுவாக ஆரம்பித்தான். உமாபதி இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு தெரியணுமா? அதை உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாத ரகசியமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வர்றதுக்காக தான் காத்திருந்தேன். நீங்க 2 பேருமே கேட்கலாம். அவன் மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு மெதுவாக ஆரம்பித்தான். சத்யன் என்ன முதல்ல சந்திக்கும் போது சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? நான் திடீர்னு சாவனா என் மரணத்தை விசாரிங்கன்னு கேட்டான். அவனை யாரு கொல்ல போறாங்கன்னு அவனுக்கே தெரியும். ஆனா அந்த பேரை சொல்லல. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஏன் பேரை மறைக்கிறான் அப்படின்னு. இப்ப அதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. அந்த பேரை சொன்னா குடும்ப ரகசியம் வெளியில வந்திருக்கும். அவன் சட்டப்படி பிறந்தவன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அவனோட அம்மா வாழ்க்கையில இருந்த களங்கமும் வெளியே வந்திருக்கும். ஒருத்தன் தன்னோட அவமானத்தை தானே வெளியே சொல்லிக்கிறது சுலபம் இல்லை. எல்லா புராணத்திலையும் வர்ற சத்தியகாமன் மாதிரி உண்மையை நேரா சொல்ல முடியாது. சத்யா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆதித்யன் தொடர்ந்தான். ஆனா ஒரு குறியீட்டை விட்டுட்டு போனான். அது அவனோட பிறந்த தேதி. அதுக்குள்ளதான் இந்த மர்மத்துக்கான சாவி இருக்கு. ஆனா அவன் அதை முன்னாடி ரொம்ப சாமர்த்தியா மறைச்சிருந்தான். முதல் தடவையில எனக்கு கூட சந்தேகம் வரல. நான் விசாரணையை ஆரம்பிச்சா அந்த தேதியோட அர்த்தம் புரியணும், அது அவனுக்கு தெரியும். சத்தியம் ஒழுக்கம் இல்லாதவன் தான், ஆனா முட்டாள் இல்லை. ஆதித்யன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், இப்ப ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். இந்த கதை சத்யன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. இதோட பெரும்பகுதியை உமாபதி தான் சொன்னாரு. அவர் சொன்னது உண்மைதானே எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா தன்னோட குறையில கூட மறைக்க முயற்சி செய்யல அவரு. இந்த கதை 1990 வருஷத்துல தொடங்குச்சு. அந்த சமயத்துல ராமநாதன் செட்டியார் சுசித்ரா எம்போரியம்னு ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு சுசித்ரா. அதனால்தான் கடைக்கும் அந்த பேரு. ராமநாதன் ரொம்ப சாமர்த்தியமான வியாபாரி. கொஞ்ச நாள்லயே கடை பெரிய அளவுல வளர்ந்துச்சு. சென்னையோட முக்கியமான பகுதியில பெரிய கட்டிடம், பெரிய பெரிய கடைகளோட போட்டி போட ஆரம்பிச்சது. அந்த டயத்துல உமாபதி அந்த கடையில சாதாரண சேல்ஸ்மேனா வேலைக்கு சேர்ந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு 22-23 வயசு இருக்கும். ஏழ்மையான குடும்பம். அம்மா அப்பா 2 பேருமே இல்லை.
அதிகம் படிக்கவும் இல்லை, ஆனா கொஞ்சம் அழகா இருந்தாரு, புத்தியும் இருந்தது. கொஞ்ச நாள்லயே வியாபார நுணுக்கவும் கத்துக்கிட்டாரு. வாடிக்கையாளர்களை எப்படி கையாளணும், எப்படி கவரணும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. வேலைக்காரங்க மத்தியிலையும் ப்ராப்ளம் ஆயிட்டாரு. மெல்ல ராமநாதன் செட்டியார் கவனத்திலையும் பட்டாரு. சம்பளமும் உயர ஆரம்பிச்சது. 2 வருஷம் இப்படியே போச்சு. திடீர்னு ஒரு நாள் உமாபதி வாழ்க்கை மாறி போச்சு. ராமநாதன் செட்டியார் அவரை ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டாரு. அங்க உட்கார வச்சுட்டு சொன்னாரு, என் மகள் சுசித்ராவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறேன். உமாபதிக்கு அது கனவுங்க கூட வரவில்லை. பிச்சைக்கார ராஜகுமாரியா கல்யாணம் பண்ணிக்கிற கதையாவில் இருக்குது. சுசித்ராவை இதுக்கு முன்னாடி அவர் பல தடவை பார்த்திருக்காரு. அவ அடிக்கடி கடைக்கு வருவா. ரொம்ப அமைதியான மென்மையான பொண்ணு. உமாபதி மனசு முழுக்க காதல் நினைவுகளால் நிரம்பி போச்சு. 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துச்சு. பெரிய கோலாகலம். கடை ஊழியர்கள் கூட அன்பளிப்பு அச்சடிச்சு வாழ்த்து சொன்னாங்க. இது வரைக்கும் அக்கா வீட்டுல இருந்த உமாபதி இப்ப மாமியார் வீட்டுக்கே மாப்பிள்ளையா போனாரு. அதாவது நம்ம பார்த்தோமே அந்த தெருவில் இருக்கிற வீடு. ராமநாதன் செட்டியார் பெரிய பணக்காரர். மறுபடியும் மேல மனைவியும் இறந்திருந்தாரு. மகளை அவர்கிட்ட இருந்து பிரிக்க விரும்பல. ஆதித்யன் இங்கு சற்று நிறுத்தினான். பிறகு நிதானமாக சொன்னான், ஆனா அந்த ஏமாற்ற கொக்கி இங்க மறைஞ்சிருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு சாதாரண கடை வேலைக்காரனுக்கு ஏன் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னு உமாவதிக்கு முதல்ல தான் தெரிஞ்சது. அந்த இரவு மலர் அலங்கப்பட்ட படுக்கையில அவர் படுக்கவே இல்லை. முழு ராத்திரியும் ஒரு நாற்காலியில உட்கார்ந்தபடியே தான் கழிச்சிருக்காரு. காலையில் எந்திரிச்சோடனே நேரா ராமநாதன் செட்டியார்ட்ட போய் சொன்னாரு, உங்க நோக்கம் நிறைவேறிச்சு, இனிமேல என்னை விட்டுடுங்க. ஆனா ராமநாதன் சாதாரண ஆள் இல்ல, பழுத்த வியாபாரி. இதெல்லாம் நடக்கலான்னு முன்கூட்டியே கணக்கு போட்டிருந்தாரு. ரொம்ப மென்மையா பேச ஆரம்பிச்சாரு. சுசித்ரா இன்னும் குழந்தை மனசு இருக்குதுப்பா அவளுக்கு. அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. இப்போ காலம் கெட்டு போச்சு. பெண்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியல. சுசித்ரா கெட்ட பொண்ணு இல்லை, கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு. இப்ப எல்லா வீட்லயும் இப்படித்தான் நடக்குது. வெளியே யாருக்கு தெரியும்? எல்லோரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரி தான் இருக்கு. பிறகு நேராக சொன்னார், இதை கிளற ஆரம்பிச்சா அவமானம் உங்களுக்கு தான் அதிகமா வரும். ஆனால் உமாபதி மனம் மாறவில்லை. அவர் சொன்னார், நான் ஏழையா இருக்கலாம், ஆனா நல்ல குடும்பத்துல பிறந்தவன், என்னால் இதை ஏத்துக்க முடியாது. அப்பொழுதுதான் ராமநாதன் செட்டியார் தன்னுடைய கடைசி ஆயுதத்தை எடுத்தார். யாரிலிருந்து ஒரு சட்டப்பத்திரத்தை வெளியே எடுத்தார். அதை உமாபதியிடம் கொடுத்தார். இன்னிலிருந்து சுசித்ரா எம்பரத்தோட பங்குதாரர் நீங்க. இதோ பத்திரம். நான் இறந்த பிறகு என்னோட சொத்தெல்லாம் உங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இனிமேல் கடையில என் வார்த்தை எப்படி நடக்குதோ உங்க வார்த்தையும் அப்படிதான் நடக்கும். உமாபதியின் தலை சுற்றி போனது. களங்கம் இருந்த ராஜகுமாரியோட சேர்த்து கையில் பாதி ராஜ்யமும் வந்து விழுகுது. இறுதியில் அவர் சம்மதித்தார். அவ்வளவு பெரிய பண ஆசையை அந்த வயதில் தள்ளி வைக்க முடியவில்லை. அவர் அந்த வீட்டிலேயே தங்க ஒத்துக்கொண்டார். ஆனால் அதன் பிறகு சுசித்ராவுக்கும் அவருக்கும் கணவன் மனைவி என்ற உறவு என்றே ஒன்று இருக்கவில்லை. முதலர்கள் பேசிய சில வார்த்தைகள் தான் கடைசி. அதன் பிறகு இருவரும் பேசவே இல்லை. தூங்கும் அறைகள் கூட வேறு வேறுதான். வெளியுலகத்துக்கு எல்லாம் சாதாரண குடும்பம் மாதிரி தான் தெரிந்தது. ஆதித்யன் மெதுவாக சிகரெட்டை இழுத்தான். ராமநாதன் சொன்னது முழுக்க பொய்யும் இல்லை. சமூகம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. பணக்கார குடும்பங்கள்ல ஆண்கள் பெண்கள் கட்டுப்பாடு இல்லாம பழகிறதும் அதிகமாயிருக்கு. சுசித்ராவும் அந்த வெளிச்சத்து வாழ்க்கையில மயங்கி போனவதான். தான் எல்லையை தாண்டோன்னு அவளுக்கே புரியல. ஆனா அந்த அதிர்ச்சி அவளை முழுக்க மாத்திருச்சு. கல்யாணத்துக்கு பிறகு வெளியே போறதையே நிறுத்திட்டா. அமைதியா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். அந்த வீட்டுல ஆட்கள் ரொம்ப கம்மி. ராமநாதன், சுசித்ரா, உமாபதி. நிலையான வேலைக்காரனா சகாதேவன் மட்டும்தான். மற்ற வேலைக்காரங்க வந்து போறவங்க. சகாதேவனுக்கு பெருசா புத்தி இல்லை. ஆனா அந்த குடும்பத்துக்கு நாய்க்கு இருக்கிற விசுவாசம் மாதிரியான விசுவாசம் அவங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் வீட்டுக்குள்ள நடந்தது எதுவும் வெளியே போல. கல்யாணத்துக்கு அப்புறம் 1.5 மாசம் கழிச்சு ராமநாதன் சுசித்ரா அழைச்சிட்டு இங்கிலாந்து போனாரு. மகளுக்கு உடம்பு சரியில்லை, சிகிச்சைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல கடன் முழுக்க உமாபதியோட கையில தான் இருந்தது. அவரை உயிரை கொடுத்து பாத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு ராமநாதன் திரும்பி வந்தாரு. சுசித்ரா கையில ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தா 2 மாசமா 5 மாசமான்னு எதுவுமே சரியா கணக்கு போட முடியாது. ஆதித்யன் பிறகு மெதுவாக சொன்னான், அந்த குழந்தை தான் சத்யன். அதுக்கப்புறமா அந்த டீ நேர தெருவில் இருக்கிற உமாபதி வீட்டுல உயிரில்லாத வாழ்க்கை ஆரம்பிச்சுது. மனைவி கூட உறவில்லை. மாமனாரோட உறவு வியாபாரம் மட்டும்தான். ஆனா அந்த கடையை அவர் உயிரா நேசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கடை மீது இருக்கிற அன்பால மட்டும் மனுஷனை முழுசா வாழ முடியுமா? உமாவதி உள்ளுக்குள்ள அடக்கப்பட்ட இளமை எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. அந்த பக்கம் சுசித்ராவும் முழுக்க தன்னுள்ள சுருங்கி போயிருந்தா. சில சமயம் அவளை பார்த்தா ஒரு தவ செய்யற பொண்ணு மாதிரி தோணும். அப்போ உமாவியோட மனசு கொஞ்சம் இறங்கும். ஆனா உடனே தன்னை கல்லாக்கிக்குவாரு. வருஷங்கள் போயிட்டே இருந்தது. சத்யன் பெரியவனா வளர ஆரம்பிச்சான். அவனோட உண்மையான அப்பாட்டிருந்து வந்த கெட்ட ரத்தம் போல இருக்குது. அவன் வளர வளர வெளிப்பட ஆரம்பிச்சது. சில கரைகள் காலத்தால் அழிஞ்சிரும். ஆனா இந்த ரத்தக்கரை ஒருபோதும் அழியாது. சத்யன் யாரோட கட்டுப்பாட்டையும் கேட்க மாட்டான். தன் மனசுக்கு வந்ததை செய்வான். ஆனா அவன் வெறும் கெட்டவன் மட்டும் இல்ல, ரொம்ப கூர்மையானவன், ரொம்ப சூழ்ச்சிக்காரன். தாத்தாவை முழுக்க தன் வசப்படுத்திட்டான். அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் எதுவும் சொல்ல முடியல. சுசித்ரா பல தடவை கண்டிக்க முயற்சி பண்ணா. பிறகு அவளும் கையை விட்டுட்டான்.
உமாபதி சத்யனை முழுக்க தவிர்த்துட்டு வாழ ஆரம்பிச்சாரு. ஒரு ஆணால தன்னோட மனைவியோட வேற ஒருக்கு பிறந்த மகனை அன்போட பார்க்க முடியல அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. சத்யன் நல்ல குணமுள்ளா இருந்திருந்தா ஒருவேளை உமாபதி அவனை சகிச்சிருக்கலாமா என்னவோ. ஆனா அவனோட குணமும் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. அதனால உமாபதியோட மனசு முழுக்க விஷமாயிடுச்சு. சுசித்ராவுக்கு உமாபதிக்கு இடையில ஒருவேளை ஏதாவது மனித உறவு மறுபடியும் உருவாகி இருக்கலாம். ஆனா அந்த உறவுக்கு இடையில சத்யன் நஞ்சு முள்வேலியா வந்து நின்னுட்டான். சத்யனுக்கு 19 வயசானப்ப ராமதியான் செட்டியார் இறந்துட்டாரு. தன்னோட சொத்து பங்கையெல்லாம் சத்யனுக்கே எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சத்யனுக்கு தன்னோட பிறப்பு ரகசியமே தெரிய வந்தது. அவன் இங்கிலாந்துல பிறந்தவன். அதனால தன்னோட பிறப்பு சான்றிதழ் இருந்தது. தாத்தாவோட காகிதங்களுக்குள்ள அதை கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து நிலைமையும் சேர்த்து பார்த்து உண்மை அவன் சுலபமா தெரிஞ்சுக்கிட்டான். வெளியுலகத்துக்கு சத்யன் ரொம்ப நாகரிகமான போல நடிப்பான். ஆனா உள்ளுக்குள்ள கொடூரமான விஷப்பாம்பு. உமாபதியும் சுசித்ராவையும் வெறுக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் நேரா அவன் அம்மாட்ட போனா, என்ன கண்டிருக்க, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும் என்னமோ சொல்லியிருக்கான். உமாபதிட்டையும் சொல்லியிருக்கான், நீ எங்க அப்பா இல்ல, நான் ஏன் உன்னை மதிக்கணும். அந்த வீட்டு வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கடையிலையும் சத்யன் வேற விளையாட்ட ஆரம்பிச்சான். இப்போ அவனும் ஒரு பார்ட்னர் தானே. உமாபதியோட அதிகாரத்துக்கு இணையான அதிகாரம். அதை முழுசா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சான். சுசித்ரா எம்போரியம் மாதிரி கடைகள்ல பெண் வாடிக்கையாளர்கள் அதிகம். அதுல இருந்து அழகான இளம்பெண்களை தேர்ந்தெடுப்பான். அவங்களோட பழகுவான். கடையில இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை சுலப விலைக்கு கொடுப்பான். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவான். கடை பணத்தை மனசு வந்த மாதிரி எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சான். மது, குதிரை பந்தயம், பெரிய கிளப்ல சூதாட்டம்னு இதுதான் அவனோட தினசரி வாழ்க்கையா இருந்துச்சு. ராமநாதன் இறந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே கடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தா கடையே மூடி இருப்பாங்க. உமாபதி தடுக்க முயற்சி செஞ்சா சத்யன் சிரிச்சபடியே சொல்லுவான், என் பணத்தை நான் செலவு செய்யறேன், உங்களுக்கு என்ன. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் நடந்தது. அந்த கடையை பத்தி கெட்ட பேர் பரவ ஆரம்பிச்சது. அங்க பொண்ணுக்கு போறது ஆபத்து இல்லைன்னு. வாடிக்கையாளர்களும் குடைய ஆரம்பிச்சாங்க. உமாபதிக்கு என்ன செய்யறதுனே தெரியாம தவிச்சாரு. அந்த நேரத்துலதான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மாலை நேரம் உமாபதி திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு. மேல்வாடியில தன்னோட அறைக்கு போனப்போ பக்கத்தரையில இருந்து ஒரு அழுக சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அது சுசித்ராவோட ரூம். அவர் மெதுவா கதவுகிட்ட போய் நின்று பார்த்தாரு. சுசித்ரா தனியா தரையில உட்காந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அவன் சொன்ன வார்த்தை இன்னும் அவர் காதுல இருந்து போகல. இன்னும் என் பாவத்துக்கு பிராயச்சித்த முடியலையா, இதை என்னால தாங்க முடியலையே. உமாவதி அமைதியா கீழே வந்துட்டாரு. சகாதவன்கிட்ட கேட்டாரு. அப்பதான் உண்மை தெரிஞ்சது. அந்த ஈவினிங் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து சுசித்ராவை வெட்டி போடுற மாதிரி பேசுன்னு பேசி அவமானப்படுத்திட்டு போயிருந்தான். ஏன்னா அவளோட மகளை சத்யன் சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். வெளிநாட்டு ஹோட்டல்லையும் சுத்திருக்காங்க. அந்த நாள் தான் உமாவதி முடிவெடுத்தாரு, இனி சத்யன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. அவனை கொல்லாம இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுது. அப்படி வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லைன்னு தோணுச்சு. அவர் ரொம்ப அமைதியா தயாராக ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரு பெரிய வசதி இருந்தது. வெளியுலகத்துக்கு சத்யன் அவரோட மகன். அதனால அப்பா மகனை கொன்னாருன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. மேலும் சத்யனுக்கு ஏராளமான எதிரிகளும் இருந்தாங்க. சந்தேகம் எல்லாம் அவங்க மேலதான் போகும். ஆனா எந்த சூழ்நிலையும் தன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவர் கவனமா திட்டம் போட்டார். ஒரு பழக்கமான ரவுடிகிட்ட இருந்து ரிவால்வர் வாங்கினாரு. இளமையிலே கொஞ்ச நாள் புரட்சிக்காரர்களோட சேர்ந்திருந்தனால துப்பாக்கி சூட தெரியும் அவருக்கு. பக்கத்துல இருந்து ஒரு தோட்டத்துக்கு போய் பலமுறை பயிற்சியும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தார். சத்யன் முட்டாள் இல்ல. உமாபதி மனசுல என்ன ஓடுதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சான். ஆனா தப்பிக்கதான் வழி கிடைக்கல. போலீஸ் விட்டு போனா தன்னோட பிறப்பு ரகசியம் வெளியே வரும். அதனால கடைசியில மனம் முடிஞ்சு என்ன பார்க்க வந்தான். ஆனா உமாபதிக்கு அந்த விஷயம் தெரியாது. சத்யன் கொல்லப்பட்ட ராத்திரி சனிக்கிழமை அவன் வழக்கத்தை விட ரொம்ப தாமதமா வீட்டுக்கு வருவான். அதனால அந்த நாளைத்தான் உமாபதி தேர்ந்தெடுத்தார். அவர் முன்னாடியே ஒரு வட்டமான தகர துண்டை தயார் பண்ணி வச்சிருந்தாரு. ராத்திரி 10:30க்கு சகாதேவன் சமணர்களை சாப்பிட போகும்போது உமாபதி அமைதியா கீழே இறங்கி போனாரு. முன்னாடி கதவோட கீழ்ப்பகுதியில அந்த வட்ட தகரத்தை ஒட்டி வச்சாரு. பிறகு சத்தம் இல்லாம மேல போயிட்டாரு. வாசல் கதவு பூட்ட பண்ணியே இருந்தது. வெளியில அந்த தகரம் ஒட்டி இருக்கிறத யாரும் கவனிக்கல. வேலைக்கார பெண்களும் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிருந்தாங்க. சகாதேவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்கதவை பூட்டிட்டு முன்வராந்தால படுத்து கிடந்தான். மேல உமாபதி தன் அறை விளக்கை அணைச்சிட்டு காத்திருந்தார். முன்பக்கம் பால்கனி கதவு மட்டும் திறந்து வச்சிருந்தார். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வாசல்ல கேட்ட பக்கத்துல சத்தம் கேட்டது. சத்யன் வந்துட்டான். உமாபதி பால்கனியில நிழலா நின்னாரு. கேட்ல இருந்து வீட்டுக்கு வர்ற பாதை முழுக்க இருட்டு. சத்யன் டார்ச் லைட்டால ஏத்திட்டு பாதையை பார்த்துக்கிட்டே வந்தான். முன்கதவு தட்டுனா அப்பதான் அவன் கவனத்துக்கு வந்தது. கீழே கதவுல ஒரு நாணயம் மாதிரி ஏதோ மின்னிட்டு இருந்தது. டார்ச் ஒளியில அது பளிச்சுன்னு வேற தெரிஞ்சது. அதை நெருங்கி பார்க்க சத்யன் முன்னாடி முடிஞ்சான். அந்த நொடியில தான் மேல இருந்து பால்கனில இருந்து உமாபதி சுட்டாரு. ரிவால்வர் குண்டு சத்யனோட முதுக தொலைச்சு மார்பிளம்புல போய் மாட்டிச்சு. அவன் அங்கேயே முகம் கீழே விழுந்தான். அவனோட கையில இருந்த டார்ச் மட்டும் இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இதுதான் சத்யனோட மரணத்துக்கு பின்னாடி இருந்த உண்மையான கதை.
என்று ஆதித்யன் அமைதியாக சொன்னான். உமாபதி எல்லாத்தையும் ரொம்ப கவனமா செஞ்சிருந்தாரு. உடலை பார்த்த யாருக்குமே யாரோ பின்னாடி இருந்து தான் சுட்டிருக்காங்கன்னு தோணுமே தவிர மேல் மாடியிலிருந்து சுட்டது யாராலையும் சந்தேகிக்க கூட முடியாது. அந்த தகர வட்டம் மட்டும் இல்லைன்னா நான் கூட உண்மையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆதித்யன் அமைதியாகிவிட்டான். அறைக்குள் சில நொடிகள் முழு அமைதி. பிறகு சத்யா நீண்ட மூச்சு விட்டுவிட்டே சொன்னாள், நீங்க முதலா எப்போ உமாபதி சந்தேகப்பட்டீங்க? ஆதித்யன் மெதுவாக சிரிச்சான். ஆரம்பத்திலிருந்தே இந்த கொலை வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் செஞ்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. வெளியிலிருந்து யாராவது செஞ்சிருந்தா சத்தியம் ஏன் கொலைகார பேரை மறைக்கணும்? அப்பவே புரிஞ்சிருச்சு இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்ப அவமானம் இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா உமாபதியும் சுசித்ராவும் சாதாரண கணவன் மனைவி வாழ்க்கை வாழலன்னு தெரிஞ்சுது. பல வருஷங்களா 2 பேரும் பேசிக்கிறது கூட இல்லை, தூங்குற ரூம்களும் தனித்தனி. அதுதான் எனக்கு இன்னும் சந்தேகத்தை கொடுத்தது. அதனால கடை கேஷியரான தனஞ்சயனை பிடிச்சு பேச ஆரம்பிச்சேன். அவரு உமாபதியோட நெருங்கின நண்பர். 29 வருஷமா முன்னாடி நடந்த கல்யாணத்துக்கு கவிதை எழுதுறவரும் அவரே தான். அந்த அன்பளிப்பு காயத்தை அவர் இன்னும் பாதுகாத்து வச்சிருந்தார். ஏன்னா அவர் வாழ்க்கையில் எழுதின முதலும் கடைசியும் கவிதை அதுதான். அந்த காகிதம் எனக்கு வந்த உடனே எல்லாமே தெளிவாயிடுச்சு. சத்யன் தன்னோட பிறந்த தேதியை என்கிட்ட சொன்னது ஜூலை 7ஆம் தேதி 1997. அந்த கல்யாணம் நடந்த தேதி 13 பிப்ரவரி 1997. அதாவது கல்யாணம் நடந்த 5 மாசத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்திருக்கு. அப்ப ராமநாத செட்டியார் ஏன் ஏழை முனியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு புரிய கஷ்டமே இல்லை. சத்யன் உமாபதியோட சொந்த மகன் இல்லை, அதனால அவனை கொல்றதுல மனசளவுல அவருக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா எப்படி கொன்னாரு? அதுக்கு பதில் கிடைக்கணும். சத்யன் கையில இருந்துட்டு இருந்த டார்ச் பத்தி பார்க்கும்போது தான் கிடைச்சது. அந்த நொடியில் தான் தகர வட்டத்தோட அர்த்தமே புரிஞ்சுது. டார்ச் ஒளி கதவுல விழுந்தது. அந்த தகரம் பளிச்சுன்னு மின்னுச்சு. அது என்னன்னு பார்க்க சத்யன் முன்னாடி குனிஞ்சான். அவ்வளவுதான். அந்த அறை மீண்டும் அமைதியானது. நான் ஆதித்யனிடம் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டேன். அவனும் ஒன்றை பற்ற வைத்தான். அறை முழுக்க இருள் பரவி இருந்தது. தென்றல் காற்று ஜன்னல் வழியாக மெதுவாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஆதித்யன் பிறகு மெதுவாக சொன்னான், இன்னைக்கு கிளம்பும்போது உமாபதி என் கையை பிடிச்சிட்டு சொன்னாரு, ஆதித்யன் சார், நானும் என் மனைவியும் வாழ்க்கையில ரொம்ப துன்பப்பட்டுட்டோம். 29 வருஷம் உயிரோடு சுடுகாட்டில் வாழ்ந்த மாதிரி இருந்தது. இப்போ கடந்த காலத்தை மறந்து புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். கொஞ்சமாவது சந்தோஷமா வாழணும். தயவு செஞ்சு மறுபடியும் இந்த விஷயத்தை கிளறாதீங்க. நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்த குளத்துல இனிமேல் நான் கல்லறிய மாட்டேன்னு. ஆதித்யன் எங்களை பார்த்தான். சட்டப்படி பார்த்தா நான் சரியா நடக்கல. ஆனா சட்டத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கு, அது நியாயம். அவன் மெதுவாக கேட்டான், நான் தப்பு செஞ்சிருக்கனா? நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, ஆதித்யன் செஞ்சது தப்பா சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.